கள்ளாரும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர கொதி கொண்டவே. குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர கொதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி. என்னாட்டவர்க்கும் ஏகம்பத்துரை என்றாய் போற்றி. வாரம் பெற்றது அனாய் போற்றி. கோளை கண்ணி கூரன் காண்க வளர்ந்தான் வெற்றிவேல் முருகனுக்கு. உமாவதி சிவனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த அற்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. குருவர்களும் திருவர்களும் முன்னிற்க ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பாக நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மாதாந்திர வழிபாட்டிலே இன்றைய தினமும் திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள இந்த அற்புதமான சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே அருக்குருநாதர் ஐயா அவருடைய செந்நெறிப்படுத்துகின்ற நிலையிலே அவருடைய தம்முடைய திருக்கோயில் வழிபாடு நிறைவுற்று அவருடைய வழக்கு போல அருளாசிகளை எல்லாம் அனுபவ உரையாக நாம் பெற்று நிகழ்வின் நிறைவிலே ஒவ்வொரு மாதமும் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவருட் பணி தொடர்ந்து இன்றைய தினம் சிந்திப்பதற்கு குருவருள் வாய்ப்புள்ளது. ஐயா அவர்கள் மிக அற்புதமான முறையில் தன்னுடைய அனுபவங்களை எல்லாவற்றையும் பகிர்ந்து நமக்கு வந்தார்கள். நூல்களிலிருந்து நாம் பெறுவது அறிவு என்றால் அதை நம்முடைய வாழ்விலே கொள்வது தான் நமக்கு அனுபவமாக பெறப்படுகிறது. நூலிலிருந்து பெறப்படுவது அறிவு மட்டும்தான், செய்திகளை மட்டும்தான் நாம் நூலிலிருந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது எப்பொழுது நம்முடைய உணர்வு நிலைக்கு எட்டப்படுகிறதோ அப்பொழுதுதான் அது அனுபவமாக மாறும். அதுவரையில் அது நமக்கு செய்திகளாகத்தான் இருக்கும். திருவருட்பயன் என்கின்ற இந்த சித்தாந்த நூலிலே 14 சாத்திர நூல்களிலே முதலில் நாம் கற்க வேண்டிய நூல் உண்மை விளக்கம். இரண்டாவதாக நாம் தொடர வேண்டியது நம்முடைய திருவருட்பயன் என்கின்ற நூல். குறள் வடிவிலே மிகச் சீரிய சிந்தனைகளை ஒரு ஆன்மா எந்த அளவிலே அருளை பெற்று அதன் பயனை நுகர வேண்டும். ஆனால் அப்படி அல்லாமல் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த உலகியல் பந்தங்களிலே எப்படியெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றது, அருளின் பயன் எப்படி தூய்க்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துவதுதான் இந்த 10 அதிகாரங்கள். அதுக்கு தூய்க்க வேண்டிய பொருள் எது, அந்த இன்பத்தை தருகின்ற பொருள் எது, அதை அதை அனுபவிக்க விடாமல் தடுக்கின்ற பொருள் எது என்று எல்லாவற்றையும் என்ன பண்ணது, ஒவ்வொன்றையும் அதை எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டே வர. பதி என்றால் யார், பசு என்றால் யார், பாசம் என்றால் யார், இதற்கு தடையாக விளங்குவது யார், இதை நமக்கு காட்டுவது யார், காட்டுகின்ற வருகின்ற பெருமான் குருவாக வருகின்ற நிலை என்ன, உயிரினுடைய விளக்கம் என்ன என்றெல்லாம் சொல்லி இன்புறு நிலை என்கிற நிலையாக இப்பொழுது 8வது நிலையை பேசுகின்றார். இந்த இன்புறு நிலை என்பதுதான் ஆன்மா கொள்ள வேண்டியது. ஆனால் அது எப்படி எந்தெந்த ஆன்மாக்கள் எல்லாம் இன்பத்தை தூக்கின்றன என்பதை சொல்லும் பொழுது ஒன்றாலும் ஓசை எழாது என்கின்ற பகுதியோடு நான் கடந்த வாரம் நிறைவேற்றினேன். ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல் என்று அந்த பகுதியை நிறைவேற்றினார். ஒன்று கிடையாது, ரெண்டு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இன்பத்தை தூக்கின்ற பொழுது அப்படித்தான் ஆன்மா விளங்கும் என்பதாக நம் உலகியல் நிலையில் இருந்து பேசாமல் ஒரு படி மேல் நிலைக்கு நம்மை கொண்டு சென்று அனுபவம், இன்ப அனுபவம் என்பது எப்படி நிகழும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்படி காட்டும் பொழுது அடுத்ததாக விளங்குகின்ற ஒரு பகுதி 76வது பகுதி. ஒரு வருஷத்துல முடிக்க சொல்லி தான் அவர் சொன்னாங்க ஐயா. உண்மையிலேயே அது நானும் 2022 நினைக்கிறேன், 2022 டிசம்பர் மாதம் ஐயா தொடர்பு கொடுக்கும் சொன்னாங்க. ஒரு 23 தொடரணும்பா அப்படின்னு சொன்னார். பண்ணும்பா பண்ணும்போது ஒரு வருஷத்துல முடிச்சேன். நானும் என்ன நினைச்சேன், ஒரு வருஷத்துல எப்படி முடிக்க முடியும், சரி 10 பதிகாரம் குறள் தானே நமக்கு போனதான் சொன்னா 1.25 வரி, ஒரு சின்ன வரி தானே கடகடன்னு சொல்லிடுவோம்னு நினைச்சோம். ஆனால் அந்த பதிகங்களை, அந்த அதிகாரங்களையும் குறள்களையும் நாம் உற்று நோக்கும் பொழுது அது எத்தனை ஆழமானது என்பதை தெரியும். ஒரு பெரிய பாடலாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் எளிமையாக சொல்லிடலாம். பெரிய ஒரு விஷயத்தை சொல்லணும், ஒரு பாட்டை எழுதணும்னு வச்சுக்கலாங்க. எவ்வளோ சினிமா பாட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வருது, கடை அவன் என்ன சொல்ல வரணும்னு சொல்லிடுறான் பாட்டிலே. அந்த காலத்துலலாம் பாட்டு அப்படி தான் இருக்கும். சினிமாவில் பாடல் எப்படி இருக்கும்னா ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அந்த பாடல் மூலமாக சொல்லுவாங்க. அந்த பாடல் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா போதும், அதான் அந்த படமாகவே இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான் அந்த கதையை. அப்படி தான் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க.
பாடல் என்பதே அப்படிதான் அமைந்திருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. எதுக்காக அந்த பாட்டு வருதுன்னே தெரியாத மாதிரிலாம் அது பாட்டு இஷ்டத்துக்கு ஏதோ அப்படிலாம் இருக்கு. இப்போ பெருசா இருந்தாதான் என்ன ஆகும், ஒரு கதையே சொல்ல முடியும் அந்த பாட்டுல. அது ரொம்ப எளிமையா சொல்லி முடிக்க முடியும். அது ஒரு திறமையா இருந்தாலும் அது சொல்லிடலாம். ரொம்ப சின்னதா சொல்ல முடியுமா ஒரு பெரிய விஷயத்தன்னா அது ரொம்ப கஷ்டம். திறமசாலிகளால் மட்டும்தான் ஒரே வரியில சொல்ல முடியும் பெரிய விஷயத்த. இல்லாத என்ன பண்ணுவாங்க, ஒரு இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரை போய் பார்க்குறாங்க, படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படம் எடுக்க போனால் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகும், 3-4 மாதம். அவ்வளோ பெரிய எப்படிலாம் பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரே லைனில் சொல்லுவாங்க, நீதாங்க அருமையாக இருக்குது பண்ணிட்டோமே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரே வரி சொல்லுவோம். அதான் இயக்குனர், அந்த படத்தோட இயக்குனருடைய திறமை அதுதான். அது என்னென்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சொல்லியிருந்தாருன்னு வச்சிங்களேன், அப்பவே தெரிஞ்சு இயக்குனர் அவ்வளோதான் போல இருக்குன்ட்டு. ஒரு 2 வரியில தான் சொல்லுவாங்க. 2 வரியில சொல்லும்போதே புரிஞ்சுப்பாங்க, படம் அருமையாக இருக்குது, இது அப்படியே விரிவாக எடுத்துருங்களேன் அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ பெரிய செய்தியை 2 வரியில சொல்றதுன்றது ரொம்ப கடினம். திறமசாலிகளால் மட்டும்தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு ஞானசம்பந்தருக்கு பிறகு இவர் வள்ளுவருக்கு பிறகு திருஞான சம்பந்த பெருமானுக்கு பிறகு நம்முடைய உமாபதி சிவனார் தான் இந்த குரல் முறையை கையாளுறார். இவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாய்மானவர் கண்ணி செய்கிறார். அவங்க 2 வரியில். மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 4 வரி 3 வரி இது போல தான் வச்சிருப்பாங்க. 2 வரியில் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அரிய செய்திகளை, சாத்திரம் பேசுகின்ற நுட்பமான செய்திகளை வெறும் 100 பாடலுக்குள்ள கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது ஒரு கடினம். அதை நம்முடைய உமாபதி சிவனார் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கின்றார். அந்த நிலையிலே இன்பம் என்பதை எப்படியெல்லாம் இந்த ஆன்மா தூய்க்கின்றது என்பதை விளக்கும் முகமாக ஒரு இடத்த சொல்றார். உற்றாரும் பெற்றாரும் ஓவார் உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். இல்ல இந்த பவம் அப்படின்ற ஒரு சொல்லு பயன்படுத்துறார். பவம் என்றால் பிறப்பு, உலகம். உலகம்னா பிறப்புக்கு வந்துட்டு தானே உலகம். யாருக்கெல்லாம் பிறப்பு கிடையாது என்றால் நாம் என்ன நினைச்சிட்டு, யாருக்கெல்லாம் பிறப்பு கிடையாது? யார் ஒருவர் பெருமானை நினைந்து தன்னுடைய வினைகளை எல்லாம் துய்த்து வினைகளை எல்லாம் இல்லாமல் செய்து வினை இல்லாத நிலையிலே அவர்களுக்கு பிறப்பு நிகழாது. அவர்கள் முழு முத்தியை பெற்றவர்களுக்கு பிறப்பு கிடையாதுன்னு உமாபதி சிவனார் இந்த கருத்துக்கு மாறுபட்டு ஒரு செய்தியை சொல்றார். உற்றாரும் உற்றார் என்றால் எல்லாவற்றையும் சிவபெருமானே நமக்கு செய்கின்றார். சிவானந்தத்திலேயே முழுமையாக தன்னை கொண்டு அதிலேயே இருப்பவர்கள் யாரு? நம்ம கோயில் இந்த மாதிரிலாம் எதுவுமே போக மாட்டோம். அவன் பாடி சுற்றிட்டு இருப்பான். அதில் தாண்டி நம்ம திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும், பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் நிலைக்கு வந்து எல்லாம் இறைவனே நமக்கு செய்விக்கின்றான். நாம் எதை கேட்டோமோ கேட்டதிலிருந்து சிந்தித்ததன் பயனாக தெளிகின்றோம். அந்த தெளிதல் நிலையிலே இருப்பவர்கள் அவனை மட்டுமே நுகர்ந்து அவனை மட்டுமே நினைந்து 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 போற்றி வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தெளிதல் என்கிற நிலையிலே விளங்குவார். அவர்கள் அவனிடம் பெறுவது என்ன என்றால் அவனை மட்டுமே நினைந்து நிற்றல், அவனை மட்டுமே நினைந்து இருத்தல் என்பதுதான் யோகம். அதுதான் யோகம். ஒன்றுபடுதல் இருக்கு இல்லையா, அந்த நிலையில் உள்ளவர்கள் தான் உற்றார். அவருக்கு பெருமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வேற எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. எப்போ எதை பற்றி சிந்தித்தாலும் இறைவன் மட்டும்தான், சிவபெருமான் தான், திருவருள் தான், சிவபெருமான் தான். இந்த நிலையிலேயே நிற்பவர்களுக்கு உற்றார் என்று பெயர். உற்றார்னால் அவனை மட்டுமே அவர்கள் கொண்டிருப்பார்கள். எப்பவுமே சாமி தான் சொல்லிட்டு பாரு, எப்போ பார்த்தாலும் சாமி தான் சொல்லி, அப்புறம் என்ன ஒன்று இருக்கின்றார்கள் வரும். உலகியல் நிலையிலிருந்து தாண்டி அவர்கள் பெருமானோடு ஒன்றிய நிலையில், அது சிவயோகம் என்று. இந்த சிவயோகத்தின் பயனாக இந்த சிவயோகத்திலே இருந்து இருந்து அதன் பயனாக விளைவதுதான் ஞானம் என்பது. அந்த ஞானம் என்பது என்ன? அதான் நிட்டை கூடுதல். தெளிதலிலிருந்து அடுத்த நிலை என்ன? நிட்டை கூடுதல் என்றால் யோகத்தின் பயனாக விளங்குகின்ற சிவபோகம். சிவயோகத்தின் பயனாகிய சிவபோகம். சிவபோகத்தில் திளைப்பவர்கள் தான் பெற்றார். பெற்றார்ன்றது அவர் தான் சொல்றார். உற்றாரும் பெற்றாரும் ஓவார். உற்றவர்களாகிய தெளிதல் நிலையில் இருந்து அவனை சிந்தித்து கொண்டு அவனையே வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யோகியர்கள், அவர்களும் யோக நிலையிலே விளங்குபவர்களும் அதன் பயனாக விளங்குகின்ற ஞான நிட்டை கூடுதலாகிய சிவானந்தத்திலே அழுந்தி நிற்கின்ற பெருமக்களும் இவர்கள் இருவருமே ஓவார். இவர்கள் இதை விட்டு விலக மாட்டார்கள், இந்த நிலையிலேயே இருப்பார்கள். இப்போ நாம் எப்படி இருக்கோம்? இப்போ யாரை சொல்ல வராருன்னு பின்னாடி புரிஞ்சுக்கணும். மீதி பேர்லாம் யாரை சொல்ல வராரு? இவங்கெல்லாம் விலக மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா நம்ம விலகிடுவோம். பார்ப்போம் சார், டைம் தான் இல்லை சார், முடியல இல்லை சார்,
நமக்கு தான் வாய்ப்பு இல்லைல்ல சார். இல்லைன்னா ஒரு வார்த்தை இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை இறைவன் திருவருள் இல்லைங்க ஐயா. திருவருள் இல்லைன்றதை நம்ம ஏதோ என்னமோ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிறது அமேசானில் கிடைக்கிற மாதிரி இல்லை போல இருக்கு போல சார். மார்க்கெட்டில் சேல் தீர்ந்து போச்சு போல இருக்குன்ற மாதிரி நமக்கு இறைவன் திருவருள் இல்லை போல இருக்குங்க ஐயா. இது திருவருள் இல்லைன்னு சொல்லிட முடியாது நம்ம இல்லையா. திருவருள் என்பது முத்திக்காக மட்டுமே அமைப்பெறும். அருளாளர்கள் திருவாக்கிலால் அமைப்பெறுவதுதான் திருவருள். நாமெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாது, பொதுவாக பயன்படுத்துறேன். என்ன ஒன்று எதனா ஒன்றுக்கு அவருக்கு எதனா ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா இல்லை இறைவன் திருவருள் சான்றார். அதை போய் அது தொலைஞ்சு போனது நம்முடைய வினை பயன். அது வினை பயனை என்ன வாங்கிக்கிறாங்க? திருவருளாக இல்லை, அது திருவருள் கிடையாது. திருவருள் என்பது நமக்கு குருநாதர் எழுந்தருள்வதுதான் திருவருள். அதன் பயனாக நாம் மேலான நிலையை சிவானந்தத்திலே பெறுவதுதான் திருவருளை தவிர நாம சும்மா அந்த உலகியல் நிலையெல்லாம் பெறப்படுவதெல்லாம் திருவருள் சொல்லிட்டு இருக்கோம். அது திரோபவம் தான். பார்க்கறதுக்கு இப்போ ஒன்னாதான் தெரியும், பார்க்கறதுக்கு ஒன்னா தெரியும், அது இல்லை. அது திரோபவம் தான். நமக்கு உலகியல் நிலையிலிருந்து தரப்படுகின்ற அனைத்து பொருளுமே திரோதானம், திரோபவம், அதுதான் மறைப்பாற்றல். அதுதான் கங்கை என்று சொல்வது. அவன் ஏன் மறைத்து வைத்திருக்கின்றான் அதை? கங்கை அப்படியே வெளியே பக்கத்துலேயே வச்சிருக்கலாம் இல்லையா, தனியாக வச்சிருக்கான். மறைப்பாற்றல் அது ஆற்றல் தான், ஆனால் மறைச்சு வச்சிருக்காரு. அப்படிதான் நமக்கு எல்லாவற்றையும் அதன் மூலமாக தந்து. திருவருள் அல்ல, அருளாளர்களுக்கு எல்லாமே திருவருள் தான். ஏனென்றால் அவர்கள் உலகியல் வாழ்விலிருந்து நீத்து இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த உலகில வாழ வேண்டும் நிலை இருக்கும் பொழுது அது எதனால் நடக்கும்? திருவருளால் நடக்கும். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு. கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் எதுவுமே வேணாம், எதுவுமே இந்திரன் வந்த பதவிங்க வேண்டாம், சரி திருமால் பதவி வேண்டாம், அயன் பதவி வேண்டான்ற எதுவுமே வேணாம். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு. நல்லே குடிகடினும் நல்லேன். என்ன ஆனாலும் சரி, நீ அதோட வாழ்க்கையில் கஷ்டப்படுங்க பரவாயில்லன்ற. குடிகடினும் நல்லேன் நினைந்து அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் இல்லை. எனக்கு எந்த பயமும் இல்லை. அடியார்களோட வராங்களா சொல்லுங்க, அடியாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நரகத்துக்கு போறது வந்து அடியார்கள் வந்து அவரோட போறதுக்கு தயார். எனக்கு அந்த பயம் இல்லை. குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் பொய்யினும் எல்லேன். எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது? இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா? இந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் உண்மையே நடக்குமா? இதெல்லாம் என் புக்கில் தான் இருக்கா, எழுத்துல தான் இருக்கா? உண்மையிலே வாழ முடியுமா? அப்படிலாம் முடியும். யாரால முடியும்? மணிவாசகரால முடியும். ஏன்? திருவருளாலே இருக்க பெரு இறைவா. இருக்கிற திருவருள் அல்ல, நாம வினையில இருக்கோம்ல, நாம அதை சொல்ல முடியாது. ஏன்? நாம் புரந்தரன் மாலையன் வாழ்வு அனைத்தையும் கொள்ளுவோம். அப்புறம் நம்ம அதை சொல்ல முடியாது இல்ல இல்லையா? அவங்க அதெல்லாம் வேண்டான்னு விட்டாச்சு. அப்ப அவங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏனென்றால் உலகப்பற்று எதுவும் கிடையாது. அவளுக்கு எந்த பயன், அந்த எந்த துன்பமும் கிடையாது. இன்பம் கிடையாது இல்ல, அப்ப துன்பமும் கிடையாது. ஏன்? நான் தான் எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டேன். எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இன்பமே கிடையாது, அப்ப துன்பம் மட்டும் தனியா வருமா எனக்கு எங்கேயாவது? ஏன்? எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எல்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது தனி துன்பம் எனக்கு ஏதாவது வருமா? வராது. அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ. அன்னைக்கே எடுத்தாச்சு இல்லை மொத்தத்தையா, உள்ளத்தையும் அன்னைக்கே கொடுத்து போய் ரேடு வந்துருச்சு, மொத்தத்தையும் கொடுத்து போயாச்சு, தூக்கி போயாச்சு. அப்புறம் தனியாக எனக்கு மட்டும் ஏதாவது துன்பம் மட்டும் இருக்குமா? இன்பத்தையும் எடுத்து போயாச்சு, துன்பமும் போயிடுச்சு தானே அர்த்தம். துன்பம் எனக்கு எப்படி வரும்? நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நன்றே செய்வாய் பிழை செய்வோன்னா நல்லது செய்ய போறீங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ தான் செய்றீங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நன்றே செய்வாய், நீ நல்லது தானே செய்ய போற. பிழை செய்வாய், அது கேள்வி. ஏன்னா பிழையா செய்ய போறீங்க நீங்க என்ன சார் தப்பா செய்ய போறீங்க? சாமி தான் பிழையா செய்ய போறாரு. அது ஆச்சரியம். பிழையா செய்ய போகிறாய்? இல்லை, நீ எனக்கு நன்மையை தானே செய்ய இருக்கின்றாய். துன்பம் கூட நமக்கு அவன் நன்மை செய்வதற்காக கொடுப்பதுதான் நாம் அனுபவிக்கின்ற துன்பமும் கூட. பிழை செய்வாய் அப்படி கேட்கணும். அப்ப ஏன் எல்லாவற்றையும் அவர்கள் தான் பெற்றார். அந்த நிலையை தான் சிவானந்தத்தில் அழுந்தி நிற்கும் பொழுது, நிட்டையக்கூடிய நிலையிலே விளங்கும் பொழுது அவர்களே பெற்றார். அவர் ஓவார் என்றால் அவர்கள் அந்த நிலையிலிருந்து சற்றும் விலக மாட்டார்கள். அவங்க அப்படியே இருப்பாங்க சார், அப்படி பண்ணுமா? அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களும் எல்லாத்தையும் எதையும் விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க எதையும் விட்டது போல தெரியும், உலகியல் வாழ்வை தொடர்வது போல தெரியும். அவங்க அப்படி விட மாட்டாங்க. அவர்கள் அந்த தொடர்பிலேயே விளங்குவார்கள். அதுதான் நிட்டை கூடிய நிலை. அருளிலேயே திளைத்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமக்கள் இந்த உலகியல் பந்தத்திற்குள் வரும் பொழுது அதுவும் அவருடைய நிட்டை தான். அதுவும் அவர்களுக்கு நிட்டை தான். நிட்டையை சித்தாந்தம் ரெண்டு நிலையில பேசுது. ஒன்று நிர்விகற்ப நிட்டை, மற்றொன்று சவிகற்ப நிட்டைன்னு ரெண்டு நிலையை பேசுது. இந்த நிர்விகற்ப நிட்டை என்றால் அவர்கள் அந்த சிவானந்தத்திலேயே அழுந்தி தோன்றுவார்கள், அதிலேயே அழுந்திருப்பார்கள். அவர்கள் மீளவே மாட்டார்கள்.
அடியார் ஆன்மாக்களுக்காக அதை உணர்த்தும் பொருட்டு அவர்கள் உலகியலோடு தொடர்பு படும் பொழுதும் கூட நிட்டையில் தான் இருப்பார்கள். அந்த நிட்டைக்கு பேர் சவிகற்ப நிட்டைன்னு பேர். உலக தொடர்போடு இருந்து பெறுகின்ற நிட்டை அது. ஏன்னா ஆன்மாக்களை தொடர்பு கொள்ளணும் இல்லையா? அப்படித்தான் அருளாளர்கள் நம்மோடு இருக்க. மணிவாசக பெருமான் இந்த பூ உலகிலே வாழ்ந்த நிலை, ஞானசம்பந்தன் பூ உலகிலே வாழ்ந்த நிலை, அவர் நிட்டையில் நிலையில் தான் விளங்கினார்கள். நம்மோடு வளம் வந்தார்கள், நம்மோடு வாழ்ந்தார்கள் என்றாலும் அவர்கள் நிட்டை தான். அது இறை தொடர்போடு இருக்கின்ற நிட்டை. ஆனால் நம்முடைய ஆன்மாக்கள் மேல் உள்ள கருணையின் காரணமாக இறங்கி தன் நிலையில் இருந்து இறங்கி வந்து ஆன்மாவோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலை, அதான் சவிகற்ப நிட்டை. அதில் வந்து அதான் பேச முடியும். அந்த சவிகற்ப நிட்டையிலே அவர்களால் உரைக்கப்படுவது தான் பதிகங்கள். அதுதான் பதிகம் எவ்வளோ முக்கியமானது சொல்றது. ஏன்னா அவர்கள் உரைக்கின்ற வார்த்தைகளோ அவர்கள் சொல்லுகின்ற சொற்களோ அவர்களுடையது அல்ல. அது பெருமான் உள்ளிருந்து உணர்த்தும் முறையால் அவர்களை வாயை அசைக்கின்றார்கள். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ வள்ளல் பெருமான் சொல்றார்கள். எனதுரை தனதுரையாக சொல்றார்ல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் உள்ளிருந்து பெருமான் உணர்த்துகின்றான், அதை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதுதான் அவர்கள் சவிகற்ப நிட்டை என்பது. பதியங்களை எந்த அளவுக்கு நம்ம உயர்வாக சிறமேற்கொண்டு போற்றணும்னு பார்க்கணும். அவர்கள் அருளை பெற்ற நிலையிலிருந்து நமக்காக அதை வெளிப்படுத்துகிற நிலைதான் அது நிட்டை. அவர்கள் அதிலிருந்து சற்றும் வெளியேற மாட்டார்கள். சரி, இவங்க யாரு? தெளிதல் நிலையை பெற்றவர்களும் நிட்டை கூடிய நிலையில் இருப்பவர்கள் தான் இப்படி விளங்குவார்கள். இது இல்லாத இன்னொரு நிலையும் இருக்கே, அது என்னது? அது கேட்டல், சிந்தித்தல். கேட்டுட்டு இருக்கோம், சிந்திக்கின்றோம், அதை பற்றி தெளிகின்றோமா என்றால் இந்த சிந்தித்ததிலிருந்து தெளிதல் நிலை இருக்கு இல்லையா? அந்த தெளிதல் நிலையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. சிந்திப்பாங்க, தெளிவே வராது, தெளிவே பிறக்காது. அதுக்குள்ளேயும் ஒரு குழப்பம் வந்துடும், அதுக்குள்ளேயும் நேரம் இருக்காது, அதுக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடும், அதுக்குள்ளேயும் எதனா ஆகிடும், அவ்வளோதான், கழட்டி விட்டுரும். ஆனாலும் அவர்களும் பிறப்பு நீங்க பெறுவார்கள், அவர்களும் பிறப்பை நீங்க பெறுவார்கள் சொல்ற சும்மாவசியவனார். யாரா? பற்றாரும், யார்? உரை ஒழிய பற்றாரும் அற்றார், உரை ஒழிய பற்றாரும். உலகியல் பற்றிலேயே விளங்குவார்கள், உலகியல் பற்றில் விளங்கினாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், கேட்பார்கள், சிந்திப்பார்கள். ஆனால் உலகியல் பற்று நீங்காதவர்களாக விளங்குவார்கள், பற்றோடு விளங்குவார்கள். பற்றார் அவர்கள்தான் பற்று உடையவர்களும். ஆனால் அவர்கள் உரை ஒழிய பற்றார், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்கறது, சிந்திக்கிறது, கேட்கறது, தெளியணும் இல்லையா? கேட்டல் இருந்து சிந்தித்து, சிந்தித்ததிலிருந்து தெளிவை பெற வேண்டும். சிந்தித்ததிலிருந்து தெளிவை பெறுவது ஒரு ஒரு நெடிய பயணம். அதில் தான் பாதி பேர், எல்லாம் பேர், நிறைய பேர் கேட்குறாங்க, ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. எப்படி நேரடியாக கேட்கின்றார்கள், ஒலி பேடையிலே கேட்கின்றார்கள், யூடியூபில் கேட்கின்றார்கள், எல்லாவற்றிலும் கேட்கின்றார்கள். சிந்திக்கின்றார்களா? குறைவுதான். சிந்திக்கின்ற நிலை உதாரணம் என்னன்னா, ஒரு நல்ல செய்தி, திருமுறைகளை எல்லாம் ஓத வேண்டும், திருமுறைகளை எல்லாம் நாம் பெருமான் திருமுன்பாக ஓத வேண்டும், இதெல்லாம் செய்தி. இது என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். சரி, கேட்டோமா, அப்படி கேட்ட தாண்டோமா, மறந்தோமா? கேட்டோம், கேட்டை தாண்டினோம், மறந்தோம், அவ்வளோதான். கேட்டதன் பிறகு அடுத்த நிலை என்ன? சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏதோ திருமுறைகள் என்று சொன்னார்களே, திருமுறைகள் என்றால் என்ன? தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்கள் எல்லாம் அதன் உள்ள இருக்கின்றதாக சொன்னார்கள். அதை எப்படி வாங்குவது? அதை யாரிடமிருந்து கேட்பது? எங்கு சென்றால் அதை கேட்கலாம்? இதான் சிந்திப்பது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை எப்படியாவது வாங்கணும், அதை எப்படியாவது யாராவது பாடுறவங்ககிட்ட போய் எப்படி பாடுறாங்கன்னு கேட்கணும், நாமளும் பாடணும். இதுக்கு பேர் என்ன? சிந்தித்தல். அவ்வளோதான், அவ்வளோ முடிஞ்சிச்சு. சிந்திச்சோமா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே போன உடனே முடிஞ்சு போச்சு. இந்த கேட்டது சிந்திச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. சிந்திச்சோமே, சிந்தித்தலேருந்து தெளிவை பெற்றோமா? தெளிவு என்ன? அந்த பொருளை நாம் பெற்று அந்த பயணத்தை தொடர வேண்டும், அதான் தெளிவு. அதை செய்தோமா? அப்படி பண்ணலான்னு நினைச்சங்க ஐயா, மறந்தே போச்சுங்க ஐயா சுத்தமா. அது நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா அவங்க பாட்டு, நானும் வாங்கணும் தான் நினைச்சுக்கிட்டே போயிருந்தேன், மறந்தே போயிட்டேங்க ஐயா. அவ்வளோதான் சிந்தித்தல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிந்தித்தின் பயனாக நாம் தெளிவை பெற வேண்டும், புத்தகத்தை வாங்க வேண்டும், நூல்களை பெற வேண்டும், பெற்று யார் மூலமாக இதை கற்க வேண்டுமோ அவரின் தக்க ஆச்சாரியனை தொடர்பு கொண்டு அந்த நூல்களை கற்க வேண்டும். கற்று இதன் தெளிதல். இதற்கு பிறகும் நமக்கு நேரம் இல்லாமல் சென்றுவிடும். நாம் என்ன பண்ணுவோம்? கற்போம். கற்றதோடு என்ன ஆயிடுவோம்? கற்றுவோம். கற்றதின் பயன் என்ன? அதோடு ஒன்றுதல், அதை நம்முடைய வாழ்விலே கொள்ளுதல்.
எதை கற்றோமோ அது யோகத்தோடு அப்படி நிக்கிறது. யோகம்னா இது பண்றதுங்க, அதை பண்றதுன்னு என்ன பண்றதுல பயன் நமக்கு என்ன வரணும்? நம்முடைய துன்பங்கள் நீங்க வேண்டும், நமக்கு உடனாக இருக்கின்ற பெருமக்களையும் அதில் ஆற்றுப்படுத்த வேண்டும். இதுதான் நிட்டை. நிட்டைக்கு செல்வோர் மிக 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 குறைவு. அது ரொம்ப குறைவு. எங்க நான் சிந்தித்ததிலிருந்து தெளிதலுக்கு போறதே இல்லை நேரம். சிந்தித்ததிலிருந்து தெளிதல் போறதுல ஒன்றும் மறந்துடும், இல்லை நேரம் இருக்காது நமக்கு. தெளிதலில் நிலையை பெற்றவர்கள் சிறிது காலத்திலே நிட்டையையும் கைகூட பெறுவார்கள். ஆனால் தெளிதல் தான் மிக உயர் நிலை. சரி, அப்போ சிந்திக்கின்றார்களே, அவர் நிலை என்ன? அவர்களும் மிக நீண்ட காலம் கேட்க 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 சிந்திக்க 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 ஒரு நாள் அவருக்கும் வாழ்க்கையிலே தெளிதல் என்றது ஒரு நாள் ஏற்படும் கண்டிப்பாக. அதனால் கேட்டலை நீங்கள் குறைவாக நினைக்க வேண்டாம், சிந்திப்பதும் கேட்பதும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அவர்களும் ஒரு காலத்தில் தெளிதலை பெற்று நிட்டையை கைகூடுவார்கள். அவர்களும் பிறப்பை நீங்குவார்கள். யாரு? உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். உரை ஒழிய பற்றாரும், பற்றாருன்னா நம்ம அவ்வளோதான். யாரு கேட்டிருந்தா நம்ம கேட்டுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கும் பிறப்பு நீங்க பெறும். எப்பொழுது என்றால், எப்பொழுது சிந்தித்ததின் பயனாக தெளிதலை உற்றவர்களாக என்று நாம் மாறுகிறோமோ, உற்றதின் பயனாக பெற்றவராக என்று நாம் ஆகின்றோமோ, அப்பொழுது பவம் நீங்கும். ஆனால் அதற்குரிய பயணத்தை நாம் தொடங்கிவிட்டோம். காலேஜில் சேர்ந்தாச்சு, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு வரும்போது அரியர் வச்சா கூட செகண்ட் இயர் போயிடுவோம். செகண்ட் இயர்ல அரியர் வச்சாலும் தேர்ட் இயர் போயிடுவோம். தேர்ட் இயர்ல வச்சா தான் முடிஞ்சு போச்சு. நம்ம அங்கேயே இருக்கணும், இல்ல நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம என்ன பண்ணலாம்? கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். வேற என்ன பண்றது? நமக்கு கிளியர் நம்மள சாமி போட்டுக்கிட்டே போவார். அப்படியே அதை யாரு அப்படியே வச்சுட்டு அடுத்ததுக்கு போறது? அவர் தான் பற்றார். அவருக்கும் அரியர் இருந்தாலும் கடைசி செமஸ்டர் போகும்போது கிளியர் பண்ணிடுவார். எல்லாத்தையும் மொத்தத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார் அவர் கடைசியில், இல்லையா? அவரும் நீங்குவார், பிறப்பை நீங்க பெறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த பயணத்திலே தொடங்கி விட்டார்கள். யாரு? உரை ஒழிய பற்றாரும் அற்றார். மெய்ப்பொருளை ஒன்றையே நினைந்து இருப்பவர்கள் தான் உற்றவர்கள். நினைந்திருக்கின்ற பொருளோடு ஒன்றி அந்த உலகியல் பற்றிலிருந்து முழுமையாக நீங்கிய நிலையிலே ஆனந்தத்தை பெறுவர்கள் தான் பெற்றார். அவர்களை மட்டுமல்ல, உரை ஒழிய பற்றாரும் அற்றார் என்றால் உற்றவர்களும் பவம் அற்றார், பெற்றவர்களும் சிவானந்தத்தில் விளங்குபவர்களும் பவம் அற்றார். அவர்கள் மட்டுமல்ல, பற்றோடு விளங்குகின்ற இந்த ஆன்மாவும் ஒரு நாள் அதுவும் பிறப்பை நீங்க பெறும். நாம் செய்ய வேண்டியது அவனை சிந்தித்தல் மட்டுமே. அவனை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்க 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 கேட்டலுக்கு வந்துருச்சு, சிந்திக்க ஆரம்பிச்சாருச்சு, எப்படியாவது தெளிய வச்சிருவோம், சாமி விட்டு போயிடுவார். அப்படியாது ஒரு படி எடுத்து வச்சு அவன் என்ன பண்ணுவான்? 2 படி வந்து 10 படி கீழே இறங்கி கடற்கரை கூட்டு வந்துடும். அவன் வந்துருச்சு, பாவம் முடியல போல இருக்கிறதுக்கு, நாம போய் கூட்டு போனோம், அவன் இறங்கி வந்துடுவான். நாம முடியவே இல்லைன்னு உட்காந்துட்டு வச்சுங்க, சரி வரட்டும், ஏதோ வரட்டும் விட்டுருவான். அது எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலே அதற்கு எதையெல்லாம் அதற்கு கற்றுத்தந்து ஆட்கொள்ள முடியுமோ அதை அனைத்தையுமே அவன் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை சொல்லி, அடுத்ததாக கேட்டல் சிந்தித்தல் நிலையில் இருப்பவர்களும் பிறப்பை நீங்க பெறுவார்கள் என்பதை நமக்கு தெரியப்படுத்தின. அது மட்டுமல்ல, அடுத்தது இன்னொரு பாடல். பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது நில். நம்ம என்ன சார் பண்றது? அப்போ எதையாவது பண்ணா இது வினை ஆயிரும்ன்றீங்க, எதையாவது பண்ணா என்ன பண்றது? நீ ஒன்றும் பண்ணாது. அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான், நீ ஒன்றும் பண்ணாம சும்மா இருந்தாலே போதும். நீ சும்மா இருந்தாலே அவனோட செயலாகவே அமையப்படும். என்னங்க சும்மா இருக்கீங்க? அவன் பார்த்து பாரு சார் சொல்லணும். முதல்ல நாம அதை சொல்லவே இல்லையே. எப்படி சார் சாமி பார்த்துப்பார்? நாம தானே சார் பார்த்துக்கணும், நாம தான் பார்த்துக்கணும்னு அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் தான் பார்த்துக்க தயாரா இருக்கானே. நாம யாராவது செய்யறன்னு போது எதாவது பண்ண கூட செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. என்னால முடியலைங்க, என்னங்க பண்றது? கொடுங்க, நான் என்ன செய்வா? எம்மளால முடியலன்னு சொன்னாங்கன்னு இன்னொருத்தர் வருவாரு, ஐயா என்னால முடியலைங்க, ஐயா என்ன பண்றதுங்க? அவனால பாவம் முடியலையா, நம்ம போய் ஏதாவது உதவி செய்வோமா அப்படின்னு கேட்பாங்க, இல்லையா? நம்மளால முடியலன்னு உதவி செய்வோன்னு யார் வருவா? முடியலன்னு சொன்னா தான் நம்மளால தான் முடியலைங்க, முடியும்னா முடிய விட்டுரு, அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கவங்களே செய்ய மாட்டாங்க நம்மளால முடியும் போது உதவி, இல்லையா? சாமி மட்டும் இப்படி வருவாரு, சாமி என்ன சர்வாதிகாரியா? நீ அப்படிலாம் செய்யாது, நானே வந்து உனக்கு செய்யறேன், அப்படிலாம் செய்ய மாட்டாரு. நாம வந்து என்ன பண்ணோம்? கையை தூக்கிடணும். என்ன பண்ணா? என்னால முடியாது, சுத்தமா என்னால ஒண்ணுமே முடியாது. அப்ப இறங்கி வந்துடுவான். அது ஏன்? தன்னை முழுமையாக அது ஒப்படைத்து விட்டது. உன் கையற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தந்த பிறகு அவன் வந்துடுவான், இல்லையா? அததான் இங்க சாமி சொல்றாரு, நீ ஒன்றும் செய்யாது நில். நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ண,
ஏன் தெரியுமா? நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும், பேய் ஒன்றும் தன்மை. இந்த பேய் நீங்க யார சொல்றாருன்னா சிவத்தை சொல்றாரு. சிவத்தை பேய் என்ற சொல்லால் குறிக்கின்றார். சிவம் என்கின்ற பேய் உன்னை பிடித்து விட்டால் உனக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். எல்லாம் அது செயல்பட்டு இருக்கும். பேய் பிடிச்சவன் எப்படி இருப்பான்? பேய் பிடிச்சவன் இருப்பான், அவன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான், வேற ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருப்பான். யார் கண்ட்ரோல்ல? அவங்க கண்ட்ரோல்ல, அவன் கண்ட்ரோல்ல தான் இருப்பான். அவனுக்காக தனியா எதுவும் செய்ய முடியாது. அவனால இதை தனிப்பட்ட முறையில் ஆக்க முடியுமா? ஏன்னா வேற ஒண்ணு ஒரு பொருள் என்ன பண்ணிடுச்சு, பேய்னு ஒண்ணுங்க அதிட்டு நிக்கிறது. நீங்க நம்ப மாட்டீங்க, நடந்த உண்மையான செய்தி. சில பேர் நம்பல, இந்த பேயின்ற விஷயமே நம்பல. தினமும் ஒருத்தர் இருக்காரு வச்சுங்களேன், அவர் வந்து இவ்வளவுதான் சாப்பிடுவார். ஒரு நாள் திடீர்னு சாப்பாடு வடிச்சு வச்சாங்க. அவர் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டு போயிடுவாரு. அன்னைக்கு அந்த குண்டால அந்த சாப்பிட்ட மொத்தத்தையும் தின்ட்டாரு அவரு, மொத்தத்தையும் சாப்பிட்டாரு அவரு. என்னங்க என்ன அப்படி இல்லை, ரொம்ப பசி, ரொம்ப என்னன்னு ஒருத்தர் பதில் சொன்னார். கேட்டேன். அவர் சொல்றாரு, அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு மரணம் அடைந்து விடுகிறது. ஏதோ ஒரு இறந்து போயிருச்சுன்னு வச்சுங்களேன். இறந்து போயிடுச்சா உடம்பு போயிருச்சுன்னா அது எப்படி என்ன அகால மரணம் அடைந்து விடுது. ஒரு நோயாலையோ ஏதோ காலத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிருச்சு, உடம்பு இல்லாம ஆயிடுச்சு. இப்போ அது எங்க இருக்கும்? அது நேரம் எங்கெல்லாம் போயிடாது, இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கோம். எங்கேயாவது அதுக்கு பசிக்கும், அது நல்லது, ஏதாவது கேட்கணும்னு நினைக்கும், ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கும், இதெல்லாம் பண்ண நினைக்கும் போது அதுக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும்ல. உடம்பு இருந்தா தானே இதெல்லாத்தையும் செய்ய முடியும், பார்க்க முடியும். உடம்பு இருந்தா தான் கேட்க முடியும். இந்த தனு இருந்தா தான் நுகர முடியும், சுவைக்க முடியும், உடலால் நம்ம உணர முடியும். இதெல்லாம் எதற்காக? புலன்கள் அதனுடைய செயலை செய்ய வேண்டும் என்றால் உடம்பு தேவைப்படுகிறது. இறைவனுடைய கருணையை நினைச்சு பார்க்கணும். இந்த ஆன்மா இதையெல்லாம் பெரும் பொருட்டு பெருமான் இதை தந்திருக்கிறான். நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொருள், அதுக்கு உடம்பு இல்லை, அது என்ன பண்ணுது? அது ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். எது அது உடம்பை பத்தி ரொம்ப இது இல்லாம இஷ்டத்துக்கு இந்த உலகியல் பற்றோடு திரிந்து கொண்டிருக்கிறதோ அதோட பார்க்கும், அதுகிட்ட உட்காந்துரும். அதை அப்படியே அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கண்ட்ரோல்லே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கான்னு வச்சுங்க, இது கண்ட்ரோல் எடுத்துரும் மொத்தம். அதுக்கு பசிக்கணும்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நம்ம ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். என்னங்க நீங்க பேய் மாதிரி இப்படி சாப்பிடுறீங்கன்னு அண்டே பிடிச்சிட்டு இருப்பான், அது பேய் தான்ட்டு. ஆனா அவனால நம்ப முடியாது, பேய் தான் சாப்பிட்டுதுன்னா வீட்டுல சாப்பாடு போடுவாங்க, அடுத்து தொடர்த்தே விட்டுருவாங்க. தினம் இதுவே தினம் நடந்தா என்ன வருது? அப்ப என்ன ஆகுது? பேய்ன்றது என்ன? அது ஒரு பொருளை அது தன்னகத்தே கொள்ளுமானால் ஏற்கனவே இருக்க பொருளுக்கு வலிப்பா இருக்க நிலை இழந்து நிற்கும் அது இல்லையா. அது என்ன செய்யணுமோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எங்க கூட்டு போனோம், நீங்க எங்கெல்லாம் போக மாட்டீங்களா, எங்க இப்படி போனீங்க தெரியலங்க. நீங்க பாட்டு பார்த்து அன்னைக்கு பார்த்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டீங்க. நீங்க பாட்டு எப்படி நடந்து போனீங்கன்னே தெரியல. நீங்க எப்படி அது வேற ஒன்று நடந்து போயிருக்கு, அவன் நடக்கல, வேற ஏதோ நடத்தி கூட்டு போயிட்டு இருக்கு. அவனை போயிட்டு வந்தவரை வலி யாருக்கு தெரியுமா? இவனுக்கு தான். கால் வலி இவனுக்கு தான். இவன் அவ்வளவு தூரம் நடக்க மாட்டான், 5 கிலோமீட்டர்லாம் நடக்க மாட்டான். திடீர்னு பார்த்தா 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பா. எப்படி நடந்தனே தெரியல சார், அப்படி நடந்துட்டோம் சார். உடம்பு வேண்டு இல்ல, வலி இவனுக்கு தானே இருக்கும். அவர் நடந்து முடிஞ்சாச்சு, எதை செய்யணுமோ செய்ய வேண்டியது செஞ்சிருச்சு, அது கிளம்பிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப அதனால வருகின்ற இந்த வலி யாருக்கு, துன்பம் யாரை சேர்ந்திருக்கும்? இதே நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிதான். திருக்கோவிலுக்கு போகணும்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இவன் போகவே மாட்டான். என்ன நீங்க கோயிலுக்கு வர மாட்டீங்க, எப்படி கோயிலுக்கு வந்தீங்க? வேற ஒண்ணு வந்திருக்கு, அது கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம், உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி நல்ல விஷயங்களும் சேர்ந்துரும். இப்ப நாம என்ன ஆகுது? இந்த பேய் என்ற ஒன்று என்ன பண்ணுது? ஒரு உடலை தன்னகத்தே கொள்ளுமானால் அந்த உடலை ஏற்கனவே கொண்டிருக்கின்ற பொருளை என்ன பண்ணுது? அதனுடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்தி விடுகிறது. அப்படித்தான் நாம இருக்கணும். எப்போ தெரியுமா? எப்பொழுது நாம் பெருமானை வழிபாடு செய்ய தொடங்கி விட்டோமோ அவனுடைய இருப்பிலேயே, அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே நாம் இருப்பதாகவே நம்மை நாம் கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாரு, பேய் ஒன்றும் தன்மை. அதுக்கு பேர் தான் பேய் ஒன்றும் தன்மை. பேய் ஒன்றுங்கிறது இல்லை. பேய் எப்படி பேய் பிடிச்சிருக்கு? பேய் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க சார், எப்படி பிடிச்சிட்டு இருக்கான் பாரு. பேய் மாதிரி பிடிச்சா விடாது, அதுதான் பேய். சிவப்பேய் பிடிக்க வேண்டும்னு சொல்றாரு. சிவப்பேய் பிடிக்கணும்னு சொல்றாரு உமாபதி சிவச்சர. வேற அந்த பேய் இப்ப இங்க எந்த பேய் பிடிச்சிட்டு இருக்கு? இங்க பணம், புகழ், அது இது, அவங்க இவங்க இப்படி நினைக்கணும், அப்படி நினைக்கணும், அப்படி நினைக்கணும்ல, நம்ம இப்படி நினைக்கணும்ன்ற என்ன இருக்கு? இதுதான் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த பேய் நீங்கணும். எது? சிவப்பேய் பிடிக்க வேண்டும். பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும். அந்த குறள்லயே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பிறக்கும்னு போட்டிருப்பாரு.
பிறக்கும் அது கண்டிப்பா எல்லாருக்கும் வருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் அது வர வரைக்கும் இனி நீ ஒன்றும் செய்யாது நில். எதுவும் செய்ய வேண்டாம். எதுவும் செய்யாமல் எதை உனக்கு நெறியாக கற்பிக்கப்பட்டதோ, எது உனக்கு நெறியாக சொல்லப்பட்டதோ அதன் வழியில் மட்டும் நிற்க கற்றுக்கொள். அதான் நில்னு போட்ட. நாம நெறியில நின்று இருக்கணும். நெறியில நாம் நின்று கொண்டே இருப்போமேயானால் நம்மை சிவப்பேய் நம்மை வந்து பற்றும். சிவத்தோடு நாம் ஒன்றுபடுவோம். சிவம் நம்மை கலந்து நின்று நம்மை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்ளும். வியாபித்து கொண்டு சிவமே ஆய் விளங்கி நிற்கும் பொழுது நான் இந்த இன்பத்தாலேயே இன்பமோ துன்பத்தால் துன்பமோ பிறக்காது. அது என்ன சொல்வாரு? பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் நீ இனி ஒன்றும் செய்யாது நில். அதாவது ஒன்றும் செய்யாதுன்னா எதுவும் செய்யாம இருக்கிறது. எதுவும் செய்யாம இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது அர்த்தம் கிடையாது. அவன் செய்கின்றான் என்பதால் நினைந்து கொண்டே எல்லாவற்றையும் தொடர்கிறது. எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். வீட்டுல இருந்து எப்படி சார் இங்க வந்தோம்? நம்மை நடத்தி அழைத்து வந்திருக்கின்றான், வந்து கொண்டு எல்லாவற்றையும் அவன் தான் செய்து கொண்டிருக்கின்றான். நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கிற உணர்வு இருக்க வேண்டுமே தவிர தன் முனைப்பு நீங்கிய நிலை, அதுதான் அந்த ஒன்றுதல் என்பதுதான். நாம் செய்யவில்லை என்பதை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதல்ல நாம் இல்லைன்னா நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச உடனே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா, உடனே வந்துடும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஏன்னா நாம் தன்முனைப்பு பெருகும் பொழுதே என்ன ஆகிடும்? வினை பெறுகிறோம். வினை எதனால் வினை பெறுகிறது? அது நாம் செய்கின்றோம் என்கின்ற நம்முடைய முனைப்பை முன்னிறுத்துவதனால் வினை பெருகும். அப்ப அதனால் வருகின்ற இன்பம் நம்மைத்தான் சாரும், அதனால் வருகின்ற துன்பம். இப்ப நாம் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் செயலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த செயலுக்கு உரிமை நான் அல்ல, தலைமை நான் அல்ல என்பதை கொண்டு செய்ய வேண்டும். செய்தால் நமக்கு துன்பம் இல்லையா? நாம் செய்யவில்லை என்ற நிலையில இருக்கும்போது நமக்கு துன்பம் வராது. நாம் செய்தோம். பக்கத்து தெருல ஒரு திடீர்னு கீழே விழுந்துட்டார். நமக்கு ஒன்னும் வலிக்குமா? இங்க இல்ல. ஏன் அவர் அங்க விழுந்துட்டாருன்றது செய்தி நமக்கு. அது புறத்தே நிகழ்வது. இதுவே நாம விழுந்துட்டோம் உடனே வலிக்குது. ஏன்? உடம்பை நாம் என்று நினைந்து கொண்டிருக்கின்றோம். வெளியிருக்கின்ற பொருளை நாம் இல்லை என்று நினைந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நமக்கு இதெல்லாம் தெரியுது என்ன? இந்த உடம்பும் நாம் இல்லை என்று இருப்போமே ஆனால் நமக்கு துன்பம் கிடையாது. இந்த உடம்பும் நாம் இல்லை என்ற நிலை அப்படிலாம் இருக்க முடியுமா? எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கிறோமே. நம்ம உடம்பு நாம இல்லை, நம்மளால இருக்க எவ்வளவு இப்ப இருக்கும் தெரியுமா? டிவி பார்க்கும்போது டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணி கீழே விழுந்து போயிட்டு இருக்கு. எங்கேயாவது தெரியுதா? அவனே தண்ணி போய் கீழே ஊத்திருச்சு. பக்கெட்ல இருந்து தண்ணி கீழே போயிட்டு தண்ணி போயிட்டு இருக்கு. அவர் பாட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே இருக்கா தண்ணி போய் வேஷ்டி எல்லாம் ஈரமாயிட்டு அப்படியே தண்ணி வந்திருக்கா தெரியல. எங்க சார் போச்சு? ஒன்றுபட்டு நிற்றல். பேய் ஒன்றும் தன்மை. இப்ப பேய் எதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்க. எது பேய்? இப்போ டிவி தான் பேய். அப்ப ஒன்றி இருக்கும் போது தெரியல, எதுவுமே தெரியாம அதுலயே கலந்து நின்றோம் இல்லையா? அதத்தான் அப்படியே சிவத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய வழிபாட்டிலே அதை கொள்ள வேண்டும். எதற்கு நமக்கு உலக நுகர்ச்சியை பெருமான் தருகின்றான் என்றால் இதை கொண்டு தெளிந்து இதிலிருந்து நீங்குவாயே. ஆனால் இந்த கருவிகள் கரணங்களின் மூலமாக பெறுகின்ற இன்பத்தில் இருந்து நீங்குவாயே. ஆனால் கருவி கரணங்கள் இல்லாமலும் இந்த இன்பத்தை நீ பெறலாம் என்பதை நமக்கு தரும் பொருட்டு இந்த உலக இன்பத்தை தருகின்றார். கருவிகளால் பெறுகின்றோம் இன்பத்தை, கருவிகள் இல்லாமலும் பெறலாம். அதுதான் ஆனந்தம் என்பது, அதுதான் முத்தி இன்பம் என்பது. அதை பயிற்சியில் பெற வேண்டும் என்றால் முதல்ல வேணும்ல கருவி. இப்போ இறைவன் திருவுருவை நீங்கள் அகத்திலே கொள்ள வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்? கண்ணால் முதல்ல பார்க்கணும். திருவுருவத்தை கண்டு பெருமானுடைய 6 திருமுருகம், முருகப்பெருமான் திருவுருவத்தையும் அவனுடைய 12 தோள்களையும் அவனுடைய திருவடியையும் தண்டையையும் எல்லாவற்றையும் நம்முடைய காட்சியாக கண்ணினால் காணுகின்றோம். கருவிகளை கொண்டு ஒரு நாள் தினமும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் நம்மளால் பார்க்க முடியல, வெளியூர் போயிட்டோம். தினமும் வந்து போயிட்டு இருக்க கோயில் போவோம், நீ பார்க்க முடியல. வீட்டில் இருக்கோம், ஏதோ ஒரு ஊரில் ஏதோ இங்கே வேற ஊரில் கொண்டு போய் போட்டாங்க. அந்த ஊரில் கொஞ்சம் என்ன பண்ணுறதுங்க ஐயா? இப்படி ஆயிடுச்சுங்க ஐயா நம்ம நிலைமை. இவ்வளோ பாருங்க, தினமும் நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம ஒன்று என்ன பண்ணோம்? துன்பத்தில் ஆழ்ந்து போகக்கூடாது. கண்ணை மூடிட்டு தினமும் பார்த்துருக்கோம்ல, கண்ணை மூடி நாம் சற்று தியானிப்போமே. ஆனால் அந்த நினைவு நமக்கு வரும். அந்த நினைவு வரும்போது என்ன ஆகும்? இந்த காட்சி தோன்றும். ஐயா அற்புதமாக அந்த காட்சிங்க ஐயா, ஆமே பார்க்க நேராக போய் பார்க்க முடியல, ஆனால் உள்ள தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சுது? திடீர்னு தெரிஞ்சுதா? ஏற்கனவே பார்த்ததினுடைய பதிவு. எப்படி பார்த்தோம்? கருவிகளை கொண்டு பார்த்தோம். இப்பொழுது கருவிகள் இல்லாமலும் பார்ப்பதற்கு நாம் பழகிவிட்டோம். எப்படி? அகக்காட்சி. அப்போ முதல்ல இந்திரிய காட்சி, பின்புதான்
அந்தர்யாமியாக கருவிகள் அற்ற நிலையிலே காட்சியை பெறுதல். இப்படி கருவிகள் மூலமாக நாம் பெறுகின்ற உலகியல் இன்பங்கள் என்பது இதை இப்படித்தான் பெற வேண்டும் கருவிகளை கொண்டு என்று பெற்று, இன்பம் என்பது இப்படித்தான் விளங்கு என்பதை அறிந்து கொண்டு இதை இல்லாமலும் நாம் இன்பத்தை பெறலாம் எப்படி? அதுதான் நமக்கு சிவானந்தம் என்பது. அந்த நிலையிலை பெற்றவர்கள் தான் பேய் ஒன்றும் தன்மைன்றதுதான். அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் மொத்த உடம்பு. நாம் நினைந்து கொண்டிருப்போம் அருளாளர்களும் நம்மை போலவே வாழ்ந்து கொண்டு இருந்து, அப்படி அல்ல. அவர்கள் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து அவற்றை எல்லாவற்றையும் செய்தார்கள். அதுதான் பேய். அது ஒவ்வொருவருக்கும் வரும். யாரோ ஒருத்தருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வரும். அப்ப அது வரைக்கும் என்ன பண்ண, சும்மா இருக்கணும். அது வரைக்கும் நாம் என்ன பண்ணோம், சும்மா இருக்கணும். அதான் பாட்டில் சொல்லிருப்பாங்க, பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது நில். இதுக்கப்புறமாவது எதுவும் செய்யாம இரு. இதுக்கப்புறம் ஐயா நாளை காலையில எழுந்த உடனே இதை பண்ணணும், மத்தியானம் அதை பண்ணணும், சாயந்தரம் அதை பண்ணணும், நாளைக்கு அதை பண்ணணும், அடுத்த வாரம் அதை பண்ணணும், இந்த பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் அவன் பார்த்துப்பான். நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? காலையில் எழுந்த உடனேயே நம்முடைய முதல் பணி என்னவாக இருக்க வேண்டியது தெரியுமா? எது எமை பணிகொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளார். என்ன சாமி இன்னைக்கு வேலை இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு எழுதுக்கணும். எழுதுக்கும் போதே இவன் கேட்பானா, அவன் வந்து நிற்பான், அவனுக்கு அதை சொல்லணும், இவனுக்கு இதை பண்ணணும். இதெல்லாம் நாமளா முடிவு பண்ணிப்போம். இதெல்லாம் நாம முடிவு பண்ணிட்டோம்னா அப்புறம் அவர் எங்க வர போறாரு? அவர் நினைக்கிறதுக்கே நேரம் இருக்காது நமக்கு. அப்புறம் எழுந்துக்கும் போது என்ன நினைவில் இருக்கணும், இன்னைக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்கன்னு தெரியல சாமி, எல்லா வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் அப்படின்னு போயிடணும். அப்ப வேலையை யார் பார்த்துப்பா? அவர் பார்த்துட்டு. இப்ப வேலையை ஏன் அவன் காலையிலேயே கேட்டான் என்ன வேலை பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் வேலைக்கெல்லாம் போனோம்னா நிரந்தர பணியாளர்கள் இருப்பாங்க. நிரந்தர பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நேரம் வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு என்னவோ கையெழுத்து போட்டு உள்ளே போனோமா வந்துடும். இந்த தினசரிக்கு வேலைக்குன்னு சில பேர் இருப்பான். அவன் என்னன்னு தினம் வந்து வாசல் நின்றுருப்பான். ஒரு 50 பேர் இருப்பான். நீங்கள் 10 பேர் மட்டும் உள்ள வாங்க அடிட்டு போயிடுவான். அந்த 10 பேர் யார்? வந்த 10 பேர் அவரை மட்டும் உள்ளே கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணணும், நாம வந்து நிற்கணும். யாரை நம்மளை கரெக்டாக பார்த்து கூப்பிடுவாங்களோ நம்மளை கூப்பிடுவாங்க. நாமெல்லாம் தினசரி தினக்கூலி நாமெல்லாம் அன்னைக்கு வர்றது அன்னைக்கு பார்த்து. அப்போ நம்மளை கூப்பிடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐயா என்ன பண்ணுங்க, ஐயா என்ன பண்ணுங்கன்னு கேட்டிருந்தா தான் நீங்க வாங்க, இவர் தான் என்ன பண்ணு கேட்டே இருந்தார், அவரை மட்டும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவரா முக்கியமான வேலையில வந்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவரை கூப்பிட்டு போவாங்க. யாராவது அவர் தான் வேலையா இருக்காரு, என்ன வேலைன்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாரு சாமி. என்ன வேலைன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களை தான் பெருமான் வந்து இதுதான் பணி உனக்கு, இதெல்லாம் செய், இதெல்லாம் செய். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு நமக்கு சாமி செய்ய வைக்கல, வேணான்னு வச்சிருப்பார். சில பணிகளை பெருமான் நமக்கு அன்றைய தினம் தந்திருக்க மாட்டான். இது ஒரு நாள் நீங்களா பயிற்சியா எடுத்து பாருங்களேன். சாமி ஏதாவது வச்சிருப்பார், வேலை வச்சிருப்பார், சாமி ஏதாவது வச்சிருப்பாருன்னு எடுத்து பாருங்களேன். அந்த பணிகள் எல்லாம் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது. இல்லாததுன்னு சிலதெல்லாம் விட்டுருப்போம். இதெல்லாம் நம்மளை ஏன் சாமி செய்ய வைக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில விஷயங்களை செஞ்சாதான் நல்லது, சில விஷயங்களை செய்யாம இருந்தா தான் நல்லது. சில விஷயங்கள் செய்யாம இருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எல்லாம் முதல்ல காணக்கூடாது. நான் நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட சொல்றது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பண்றது, இப்படி ஒரு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு எல்லாம் தேடிட்டே இருக்கக்கூடாது, வாழ்க்கை முடிச்சு போயிடும். நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்காது. சில பிரச்சனைகளை நீங்க அட்டன் பண்ணாம இருந்தீங்கனாலே தீர்ந்து போயிடும். நீங்க அதை கொஞ்சம் காது கொடுக்காம இருந்தீங்கனாலே 2 நாளுக்கு சாதா சரியாயிடுச்சு. ஆமா, அதுல அதுக்கு தீர்வு. நீங்க இத சளி பிடிக்கும் திடீர்னு, இல்லைன்னா உடல் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்துருச்சு, உடனே கிளம்பி உடனே மருத்துவமனைக்கு சென்று ஒன்றும் 2 நாள் கம்மி விட்டீங்கன்னா 3 நாள் அதுவா போயிடும். நாம உணவு முறைகளை மட்டும் சரியா வச்சு சண்டை போட்டு அமைதியா இருந்து அனுபவ உரையாக. அப்போ நாம என்ன பண்றோம், தீர்வை நோக்கி கூடாது. பிரச்சனை வந்து என்ன பண்ணணும், அட்டன் பண்ணாம விட்டுறணும். நீங்க கேட்காம இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், யாராவது நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை யாராவது ஒரு தீய வார்த்தைகளாக பேசுறாங்க, உடனே திரும்பி ஒரு தீய வார்த்தை, நீங்க என்ன பேசுறது கேட்டுட்டே இருந்தீங்க, திருப்பி திட்டக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்றதுக்கு வேற கொஞ்சம் திட்டுப்பாங்க முன்னாடி. நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, கம்முன்னு கேட்காம இருந்துட்டாலே போதும். கம்முன்னு கேட்க முடியாது. 2 நாள் கழிச்சு மன்னிக்கணுங்க ஐயா, நான் உங்களுக்கு தெரியாம அவ்வளோ பேசிட்டேன், கொஞ்சம் ஏதோ வேற ஏதோ டென்ஷன்ல இதை பேசிட்டு நினைக்கிறேன், அவளை வந்துடுவான். ஏன் தெரியுமா, நாம கம்முன்னு இருந்ததுனாலதான். அன்னைக்கு நம்ம திரும்ப பேசிருந்தோம் வச்சுங்க, அவங்க பேசுறது கணக்கிலே வராது, நம்ம திரும்ப பேசுறதுதான் கணக்கு வந்துட்டு இருக்கோம். நாம நீங்க பேசுனீங்கல்ல பேசுறது, அப்ப நாம என்ன பண்ணணும், அப்போ தீர்வை நோக்கி பயணிக்க கூடாது. இப்ப நாம என்ன பண்ணணும், ஒன்றும் செய்யாது நில். புரியுதா? பிரச்சனையை நோக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் செய்யாது. சிவம் நம்மை ஒன்றுகின்ற நிலையிலும் நாம என்ன பண்ணணும், சாமி எப்படி பண்ணீங்கன்னா சாமிக்கெல்லாம் வேலை கொடுக்க கூடாது. போயிட்டு நம்ம
எனக்கு எப்படி பண்ணீங்கன்னா சாமி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. சாமி கட்டளை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அவன் வேலைக்காரனை வச்சிருக்கான் சாமி. அவன் அது பேர் சாமி வேலைக்காரனா தான் வச்சிருக்கான். எனக்கு எது இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி தரது செய்யறது அப்படி வைக்கக்கூடாது. அவர்கிட்ட நாம என்ன வேணுமோ கேட்டு நிற்கும். இன்னைக்கு எனக்கு என்ன சாமி தர போறீங்க, என்ன வைக்க போறீங்க, எதுவுமே கிடையாதுன்னா கூட பரவாயில்ல, அதான் அன்னைக்கு. எதுவுமே இல்லைனாலும் அதுதான் அன்னைக்கு. அப்படிதான் அதுதான் ஒன்றும் தன்மைன்றது தான். அவனோடு அவனுடைய விருப்பு என்பது எதுவாக இருக்க வேண்டும், அவனாக விளங்க வேண்டும். ஏதாவது தர வேண்டியது இருக்கா, அது அவருக்கு விருப்பம் தான். வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பம். அவருக்கு ஏதாவது சாமிக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா, அப்ப எனக்கு எதுவும் வேண்டாம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது சாமிக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா எனக்கு எதுவும் விருப்பம் இல்லை, அப்ப எதுவும் கிடையாது. எனக்கும் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினா, வேண்டத்தக்கது அறிவோயினா எனக்கு என்ன வேண்டது உங்களுக்கு தெரியும் அர்த்தம் கிடையாது. பொருள் அதுக்கு ஆதிபடி நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வேண்டது உங்களுக்கு தெரியும் சார், அப்புறம் கேட்டே வாங்கிருக்கலாமே. அதை மணிவாசகர் அவ்வளவு குறைவாலாம் நம்ம சொல்ல நினைக்கூடாது. அவருக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியும் தானே அர்த்தம். ஐயா அந்த கேட்கிறாரு, அவனுக்கு என்னப்பா வேணும், எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியுங்க ஐயா. அப்ப ஏதோ வேணும்னு அர்த்தம் அவருக்கு. அப்படித்தானே அது அப்படித்தானே பொருள் அதுக்கு. எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியுங்க ஐயா என்ன அர்த்தம், அவருக்கு ஏதோ வேணும் போல இருக்கு, எதையாவது பார்த்து அப்படித்தான் சொல்லுவாங்க. அவர் எதையுமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்புன்னு சொல்ற, கொடுத்தாலே வேண்டான்றார் அவர். புள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வுன்றார். எதையுமே வேணாம், ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு தான் தெரியாது இதெல்லாம். நாம எல்லாத்தையும் நினைச்சிட்டு போய் நமக்கு ஏதோ கொடுக்குறாருன்னு அவருக்கு அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் கொடுக்கறது எதுக்குன்னு தெரியும். என்ன எதையாவது மாட்டி விடுறதுக்கு தான் கொடுக்குறீங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், கொடுத்துட்டு இங்கேயே விட்டு போயிடலான்னு பார்க்க. அதானே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிற்கிறாரு அவரு. அவர் போயிட்டு எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியும் சாமின்னு சொல்லுவாரா? இல்லை இல்லை, அது கிடையாது. அதுக்கு பொருள் வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும். அது வெளியது அறிவோய் என்பதை முதல்ல போட்டுங்க. அறிவோய், அறிவோய்னா சாமியை கூப்பிடுறார். அறிவோய் வேண்டத்தக்கது நீ, நான் வேண்டப்படுகின்ற பொருள் நீதான். அதற்கு பொருள் வேண்டத்தக்கது நீ அறிவோய். அறிவோய்ன்றது அறிவாயின்ற வர்பு கிடையாது, வினைச்சொல் கிடையாது. அது பெரும் அது பெயர் சொல்லுது. சாமியை விழிக்கிறார், கூப்பிடுறார். அறிவோய் வேண்டத்தக்கது நீ அப்படின்றார். நீ வேண்டத்தக்கது நீதானே, வேண்ட முழுதும் தருவோய் நீ, எல்லாவற்றையும் தரக்கூடியவன் தான் நீ. ஆனால் நான் வேண்டுவது உன்னை மட்டும்தான், உன்னை மட்டுமே நான் வேண்டி நிற்கின்றேன்னு பொருள் அதுக்கு. அப்ப எதையும் வேண்டாதில்லை, ஏனென்றால் தன்னை முழுமையாக அவரிடத்திலே தரச்சு. அதுதான் பேய். அதுதான் பேய். அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல? சும்மா ஒன்றும் செய்யாத நிலை. அதுதான் அது அனுபூதி என்பது தான். அந்த நிலைதான் அனுபூதி என்பது. அடுத்தது இன்னொரு பாடல், இந்த நிலைதான் இன்புறு நிலை. இதனால்தான் இன்புறு நிலையில இந்த பாடல் வர்றது. ஏன்னா அவனிடத்தில் நம்மை நாம் முழுமையாக தந்து நிற்கும் பொழுது நாம் கொள்வதுதான் இன்பம். அவர் பார்த்துப்பார்ல சார். நீங்க இந்த பழக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு சொல்லிக்கிட்டே இருங்களேன், பார்த்துப்பாரு அவர். நாம அதை சொல்றதே இல்லை. அது எப்படி சார் அவர் பார்த்துப்பார், அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அவருக்கு எவ்வளவு வேலை, எல்லாத்தையுமா சார் அவர் பார்த்துப்பாரு. என்கிட்டயே சில பேர் பேசும்போது கேட்பாங்க, சாமி காட்டுவாரு ஊட்ட மாட்டாரு தெரியுமா இருக்கலாம். சாமி ஊட்டுவார்ல, அவன் நாம் வேண்டும் என்பதற்காக ஊட்டுபவன் அல்ல, நாம் வேண்டும் வேண்டாம நிலையில் இருக்கின்ற பொழுதே நமக்கு ஊட்டியவன் அவன். பால் நினைந்து ஊட்டும் தாய் அப்படின்னு சொல்ற. தாயினும் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாருல்ல மணிவாசன். தாயினும்னா பாலை கூட தாய் நினைந்துதான் ஊட்டுவாள். எனக்கு நினைப்பு என்று வருவதற்கு முன்பாகவே எனக்கு வினையை ஊட்டியவன் பெருமான் எனக்கு, இல்லையா? எவ்வளவு பிரிக்கிறோம். அதான் தாயினும் சால பரிந்துன்னு சொல்றேன்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அன்புடை பொருளாக நாம் ஒருவரை கொள்ள வேண்டும் என்றால், சொல்ல வேண்டும் என்றால் அது தாய் தான். அதுக்கு மேல பெஞ்ச் மார்க் அதுதான் தாய். ஆனால் அதையும் விட மேலானவன் சொல்றாருன்னா தாய் உயர்ந்த பொருள் அர்த்தம். அதற்கு மேல உயர்வான பொருள் கிடையாது. அதற்கும் மேலான நிலையிலே ஆன்மாவை அவன் பிறவிதோறும் தொடர்கின்ற தாய், தொடர்ந்து நின்ற தாயானைன்னு வர அப்பருவர். நாம் இந்த பிறவிக்கு ஒரு தாய், நமக்கு போன பிறவியில ஒரு தாய், ஒவ்வொரு பிறவிலும் ஒரு தாய் இருப்பார்கள். ஆனால் எல்லா பிறவிக்கும் சேர்த்து இந்த ஆன்மாவிற்கு ஒரு தாய் இருக்கு. அது யாரு? அவன் தான் தொடர்ந்து நின்ற தாயானை அப்படின்னு அப்பருவர். அவன் தான் அந்த ஒவ்வொரு பிறவிதோறும் தொடர்ந்து வருகின்றான் அந்த ஆன்மா. ஏனென்றால் ஆன்மாவை அதற்கான இன்பத்தை தர வேண்டும் என்பதற்காகவே அதனோடு ஒன்றி பெருமான் பயணிக்கின்றான் அப்படி சொல்றாரு. அதான் உண்மையான இன்பம் என்பது அதுதான். ஒன் பொருட்கண் உற்றாருக்கு ஒரு பயனே அல்லாத கண்படுப்போர் கைபொருள் போல் கான். சில செய்திகள் எல்லாம் பெரியவங்க ஏன் பொதுவில் சொல்லலை? இன்னைக்கு கூட நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஏதாவது புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் படிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் உயர்வான நிலையில பெறுகின்ற அனுபவமாக சொல்லப்படுகின்ற அனுபவம். அதெல்லாம் அப்படியே வெளிப்படையாவே சொல்லலை பெரியவங்கெல்லாம். இதெல்லாம் ஏன் சார் இவ்வளவு சொல்லலை அப்படின்னு ரொம்ப அறிவாளித்தனமா கேட்கறதெல்லாம் இருக்கு. அவங்க ஏன் சொல்லலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதனால சொல்லலையே தவிர அவர்கள் அது சொல்லக்கூடாதுன்றதுக்காக இல்லை.
அந்தந்த அனுபவத்தை பெறும் பொழுது அதை பெறலாம் என்பதற்காக சொல்கிறோம். இப்போ நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறோம், பள்ளிக்கூடம் 1வது 2வது இப்படி படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எண்களை பற்றி நம்ம சொல்லி தருவாங்க. 1 2 3 சொல்லி தருவாங்க. 1 2 3 பார்க்காம சொல்லுவாங்க. சரி, நம்ம பார்க்காம ஒன்று. அப்புறம் வாய்ப்பாடு எப்படி இருக்கும் நமக்கு, எப்படி படிங்க, இப்போ மனப்பாடம் பண்ணுறது அதுவே ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டம். ஒரு 12வது வரைக்கும் 15வது வாய்ப்பாடு வரைக்கும் மறக்காமல் சொல்லணும்னா அந்த டேபிள்ஸ் நமக்கு சொல்ல முடியாது. அது தினம் எப்படியாவது படித்து மனப்பாடம் பண்ண வச்சு உடனே கேட்டால் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன உடனே சொல்லணும். ஆசிரியர் கேட்க ஏன் இவ்வளோ, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நம்முடைய சிந்தை என்பது அதற்கு மெருகேற வேண்டும், அதற்கு துணை செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வளோ சொல்லிக் கொடுத்து இவ்வளோ வந்து 5வது முடிச்சாச்சு, 8வது 10வது வரைக்கும் 12வதுலாம் முடிச்சாச்சு, கல்லூரிக்கு செல்லுகின்றார். கல்லூரிக்கு சென்று அவருடைய கல்லூரி படிப்பு அப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வச்சிருக்காங்க. எக்ஸாம் கால்குலேட்டர் இருக்கா அப்படி கேட்க, கால்குலேட்டர் இருந்தால் தான் எக்ஸாம்கே விடுறான். கால்குலேட்டர் இருந்தால் தான் உள்ள இல்லையா சயின்டிஃபிக் கால்குலேட்டர், அந்த கால்குலேட்டர் இருந்தால் தான் அது வேலையை அந்த பரீட்சையே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சார் அவ்வளோ பெரிய படிக்கும் போதே உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். அப்போ வாய்ப்பாடு தேவையா? அது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வச்சு இவ்வளோ அங்கே போய் மனப்பாடம் மேலே வட்டக்கட்டுக்கு தட்டுறான், உடனே தட்டுறான், அதுக்கான விடை வந்துடுது. அப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேற இத்தனை வகுப்பில் மனப்பாடம் பண்ண வச்சு இவ்வளோ படிக்க வச்சு அதை முதல்லையே அந்த கால்குலேட்டரை கொடுத்துருக்கலாம்ல. எந்த கால்குலேட்டரை 5வதுலேயே கொடுத்துருக்கலாம்ல, இல்லை 3வதுலேயே 2வதுலேயே கொடுத்து அவன் படிப்பானா? படிக்க மாட்டான். நிம்மதியாக நீங்கள் கடைசியில் அதான் ஒன்றும் கேட்க போகிறது இல்லையே, அதை முதல்லையே கொடுத்துருக்கலான்னு விட்டுடலாமா? கூடாது. ஏன்? போன பாடல்ல பார்த்தா கருவிகளை கொண்டு பெறுகின்ற அனுபவம் என்பது. அப்போ நம்ம சிந்தனை என்ன பண்ணும், எப்படி எல்லாம் நாம் அதை சிந்தித்து மனனம் செய்கின்ற அந்த பாங்கு நமக்கு அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாயிடும். இப்போ நமக்கு வந்தவுடன் என்ன ஆயிடும், இந்த நிலைக்கு வரும்பொழுது அவன் அந்த கேல்குலேட்டர்ல அதை போடக்கூட மாட்டான், அவனுக்கே வந்துடும். கேல்குலேட்டரோட ஃபாஸ்டா போடுவான். ஏன்? அந்த அளவுக்கு பயிற்சியை என்ன எது பயிற்சி கொடுத்துருக்கோம். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் 2004-05 அந்த நேரத்தில் ரொம்ப மொபைல் ஃபோன்லாம் ரொம்ப கிடையாது அப்போல்லாம். நான் அலுவலக பணியில் வேற ஒரு நிறுவனத்தில் பணியில் இருந்தேன். அங்கே வந்து பல அன்பர்களை தொடர்பு கொள்ள வேண்டியது, எல்லாரோடையும் ஒவ்வொருத்தர் பேசணும், இது பண்ணணுன்றது இருக்கும். ஃபோன் ரொம்ப கையில் இருக்காது. என்கிட்ட ஒன்று பேப்பரில் இருக்கும், இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 நம்பர் மனப்பாடமாக இருக்கும். அப்படியே கிடக்கு என்ன எப்படி கிடக்குன்னு ஞாபகம் கிடக்குன்னு அடிப்போம். அப்படி ஞாபகம் அப்படியே போட்டுருவோம். எப்படி ஞாபகம் இப்போ நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம நம்பர் வீட்டில் இருக்கிற நம்பர் மறந்துட்டீங்க. அவங்க நம்பர் நான் கேட்கறாங்க பாருங்க, நம்பர் என்ன சட்டு உடனே மொபைல் எடுத்து மொபைல் பார்க்கறான். ஏன்? நினைவு ஆற்றல் குறைந்து விட்டது. நம்பர் என்னன்னே தெரியல. என்ன நம்பருங்க ஐயா, நம்பர் என்ன நம்பர்னே தெரியல உனக்கு. அவன் நம்பர் என் நம்பர் தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது, நம்ம நினைவாற்றல் குறைகிறது. காரணம், நாம் கருவிகளை அதிகம் தொடர்பு கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய சிந்தனை என்பது என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. படிக்கிறது என்ன ஆயிடுச்சு, பாட்டு புத்தகத்தை பதியங்களை படிங்கன்னு சொல்லி பாருங்களேன். நான் வேணா கேட்கட்டாங்க ஐயா, இது பத்தி எல்லாத்துலயும் வந்துருக்கு பாட்டு தான், பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. கேட்கறது முக்கியம் இல்லை, படிக்கணும். படிக்கிறதே குறைஞ்சு போச்சு. அதுவும் புத்தகத்தில் படிக்கிறது சுத்தமாக குறைஞ்சு போச்சு. எல்லாமே இந்த மொபைலில் படிக்கிறது, டேபில் படிக்கிறது. நான் வந்து குறிப்பாக அன்பர்கள்ட்ட சொல்கிறது, நம்மளோட தொடர்பில் இருக்க அன்பர்கள் எல்லாத்தையும் சொல்கிறது, இந்த மொபைலில் படிக்கிறது, இந்த டேபு இதெல்லாம் படிக்காதீங்க. புத்தகத்தில் படிங்க, எழுதி படிங்க, இல்லைன்னா புத்தகத்தை வாங்கி ஜெராக்ஸ் பண்ணியாவது படிங்க. ஏன்னா இது நம்ம பதியங்களை படிங்கன்னு வச்சுங்களேன், இதை வச்சே பதியங்களே படிக்கிற அவருக்கு திடீர்னு பார்த்தா கண்ணு வலி வந்துருச்சு, படுத்துட்டார். 2 நாள் ஆளை காணும். எங்கே கணச்சிங்க, இந்த பதியம் படிச்சுட்டே இருந்தாங்க ஐயா. இது காரணம் நம்மளும் ஆகிட்டோம். அப்புறம் கடைசியில் பதியம் படிக்க சொல்லி நீங்கள் தானே, உங்களால் தான் அவருக்கு போய் கண்ணு இப்படி ஆயிடுச்சு. அதனால் நாம என்ன பண்ணக்கூடாது, பதியம் படிக்கிறன்றது மொபைலில் படிக்கிறது. அது பண்ணால் கண்ணு போயிடும், கண்ணு பிரச்சனை வந்துடும் நமக்கு இல்லையா. நாம் அது என்ன பண்ண, புத்தகங்களில் தான் படிக்கணும். புத்தகங்கள் தான் அதன் மூலமாக படிப்பது தான் நமக்கு நல்லது. அது கூட நாளாக என்ன ஆகணும், நம்மளோட சிந்தனையில் போயிடும். பதியங்களை கண்ணை மூடிட்டே இருக்கும்போது பதியம் நம்ம கூடி கொடுப்பதான். இப்போ இல்லைன்னா நான் புத்தகத்தையே நாடிட்டு இருக்கேன், அந்த புத்தகம் இல்லை அதெல்லாம் படிக்கலன்னு ஆயிடணும். அப்போ அது எல்லாம் எதற்காக, பயிற்சியை நாம் பெற வேண்டும். தான் படிக்கும். சுந்தரமூர்த்தி வள்ளல் பெருமாள் சொல்லுவான், ஊன் படிக்கும் உயிர் படிக்கும் உயிருக்கு உயிராய் இருக்க சிவம் படிக்கும். உள்ள படிக்கணும்னா வெளியில முதல்ல படிக்கணும். அது உள்ள எப்படி தனியா படிக்குமா, முதல்ல வெளியில படிக்க பழக என்ன ஆகும்னா, ஒரு நாள் நமக்கு உள்ள அது படிச்சுட்டு இருக்கோம். நம்பி ஆரூருடைய திருப்பாடல்களை வள்ளல் பெருமான் படிக்கும்போது 2 பாட்டா கேட்டுதான் எக்கோ அடிக்குது. என்ன எக்கோ வருதுன்னு பார்த்தா உள்ள ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காராம், உள்ள சாமி படிச்சுட்டு இருக்காராம், இவரும் படிச்சுட்டு இருக்காராம்.
நம்பி ஆரூர் பதியங்கள் என்பது பெருமானை விரும்பி படிக்கின்ற பதியம்னு சொல்றதால சொல்றாரு வள்ளல்வர். உள்ள இப்போ நாம உள்ள படிக்கிறா, நம்ம வெளியிலேயே படிக்கிறது இல்லை. வெளில படிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்கு, சீக்கிரம் முடிச்சிருக்கோம். உடனே அதனால தான் இருக்கும் முடிச்சு 8:30 முடிச்சிருவாங்க. 8:00 போயிடலாம்ல, 8:00 போயிடலாம்ல. அவன் எது இருக்கான்னா 7 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 8:30 முடிக்கிறதில்ல அப்படின்னு அதில் தான் இருக்கு வந்துட்டு. அப்போ எப்படி ஒன்ற முடியாது இல்லையா? இங்கே அதை தான் சொல்றாரு. இப்போ நாம பயிற்சியில் கொள்கின்ற செயல்கள் என்பது எதற்காக என்றால் அந்தந்த காலகட்டத்திற்காக. அதற்கு பிறகு அது எப்படி நீங்கும் என்பதை தான் இந்த பாடல்ல சொல்றேன். ரொம்ப முக்கியமான பாடல் இந்த 78வது பாடல். ஒன் பொருட்கண் உற்றார்க்கு ஒரு பயனே அல்லாத, ஒன் பொருட்கண் உற்றார் ஒப்பற்ற பொருளாகிய மெய்ப்பொருளை யார் ஒருவர் பெற்றிருக்கின்றார், அதோடு உற்றார்னு பார்த்தோம் இல்லையா? தெளிதல் நிலையிலிருந்து யோகத்தை மேற்கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அவர்கள் தான் உற்றார். அவருக்கு ஒரு பயனே, அவர்கள் பெறுகின்ற பயன் எது தெரியுமா? மெய்ப்பொருளோடு ஒன்றி நிற்றல் மட்டும்தான். மெய்ப்பொருளோடு ஒன்றின்று மட்டும்தான் அவர்கள் பெறுகின்ற பயன். அதை தவிர வேறு எதையுமே அவர்கள் பெரிதாக கொள்ள மாட்டார்கள். அவனோடு ஒன்றி பெறுகின்ற அந்த சிவானந்தத்திலேயே திளைத்து விளங்குவார்கள். அவர்கள் இந்த உலக நியமம் என்பது, இந்த உலக சடங்குகள் என்பது, நமக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க, இதெல்லாம் செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அது செய்யணும், அதெல்லாம் கூட அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அவங்கெல்லாம் ஏன் சார் அதெல்லாம் பண்ணுறதில்ல? அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டிய நிலையில் விளங்குவார்கள், நமக்கு தெரியாது. இப்போ நாம் என்ன சொல்ல நினச்சிட்டு இருப்போம், பூஜையே பண்ணுறதில்ல சார் இப்போல்லாம். இது பேரெல்லாம் சொல்ல வருவார். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, தீக்கெல்லாம் வாங்கியிருக்கேன், நான் பேர் சொல்கிற விரும்பல, இங்கே இருக்கிறவங்களுக்கு எழுதி தெரியாது வாய்ப்பு. அவர் தீக்கெல்லாம் வாங்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா, அவர் வேற ஏதோ ஒரு செயல் நடக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போலாம் பூஜை பண்ணுறதே இல்லைங்க ஐயா, அப்படியே விட்டாங்க ஐயா, அது ஏன் தெரியல, அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதை என்ன நினைச்சா பெரிய நிலை நினச்சிக்கிட்டாரு. வினை பயனால் அதை தவிர்த்து போயிடுச்சு பூஜை. அவர் செய்கின்ற இந்த சமய விசேட பூசை இருக்கு இல்லையா, அந்த சமய பூசை தவறி போயிடுச்சு. அதுக்கு ஏதோ ஒரு அவருடைய வினைப்பயன் காரணம், அவருடைய வாழ்க்கை சூழல் காரணம். அதனால அவர் விட்டுட்டார். அது நினைச்சிட்டாரு, அவர் பெரிய நிலை நினைச்சிட்டார். இப்பெல்லாம் நல்லா பூசையே பண்றதில்லை. அது அப்படி நாம விடக்கூடாது எதையுமே. திருநீர் அணியவில்லை, திருநீர் அணியலாம், அவர் வேற நிலைக்கு போயிட்டார் சார். அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. அவர் திருநீர் அணியலனா வேற நிலைக்கு போயிட்டாரு. நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டா தான் இல்லைங்க ஐயா, அதெல்லாம் நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கேங்க ஐயா, அதெல்லாம் நம்பாதீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் யாரும் இருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா ஞானசம்பந்தர் இருந்திருக்கணும் இல்ல, இல்ல அப்பர் பெருமாள் அப்படி இருந்தாரு, அவர் எல்லாத்தையும் எதுவும் இல்லைன்ட்டு இல்ல. சமய சின்னங்களும் மிக மிக முக்கியம். அது எப்பொழுது நழுவும் நம்மை விட்டு விட்டால் அதற்கான காலம் வரும் பொழுது. ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் நம்ம பாட்டு பூஜை பண்ணிட்டே இருப்போம், வழிபாடு முடிச்சுக்கிட்டே இருப்போம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். திரும்ப திருநீரை வச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு திருநீர் பூஜை எல்லாம் பண்ணவே முடியாது, பூஜையை முடிஞ்சிடும். ஆனால் திருநீரை வைக்கல, ஏன்னா நம்ம ஒன்றி இருக்கின்ற நிலையில் என்ன ஆகும், சடங்குகள் நமக்கு தவறியே போயிருக்கும், நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. அப்படித்தான் போகணுமே தவிர நாமளா விட்டுறக்கூடாது. அதை நாம அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது ஒரு நிலைக்கு போயிட்டார் சார், அவரே நினைச்சுப்பாரு, அவருக்குள்ள அவரே ஒரு நிலைக்கு போயிட்டதாக அவரா நினைச்சுப்பாரு. அப்படி நினைக்க கூடாது. நாம் கொள்ளுகின்ற சமய சடங்குகளோ நெறிகளோ சின்னங்களோ இதெல்லாம் நம்மை விட்டு எப்படி நீங்கும்? யாருக்கு? உற்றார்களுக்கு, நமக்கல்ல. நாம் பின்பற்ற வேண்டியதுதான். நாமெல்லாம் இதெல்லாம் எழுதி விட்டுறக்கூடாது. நான் விட்டேன் சார், ஏன் பெரியவங்க இதெல்லாம் சொல்லலைன்னு புரிஞ்சுக்குங்க. இதை சொன்னா இதை எடுத்துப்பான் கையில. இதை என்ன இப்போ எங்க கோயிலுக்கு போறீங்கன்னா வழிபாடு செய்யணும், இல்லைங்க ஐயா நான் அப்படியே சாமி மனசுலேயே கும்பிட்டுக்கிறது. என்ன மனசுலேயே கும்பிட்டுக்கிறதுனா, நான் அப்படியே பூசலார் மாதிரிங்க ஐயா, மனசுலேயே கும்பிட்டுக்கலாம், எனக்கு தூக்கி வாரி போட்டு அந்த மாதிரி இருக்கலாம், தொடர்பே வச்சுக்கூடாது நம்மளாம். ஏன் தெரியுமா, நமக்கு பழகிறோம், அது நமக்கு பழகிறோம். அவர் மாதிரியே நானுங்க ஐயான்னு. அப்படி அருளாளர்கள் நிலையெல்லாம் போயிட்டு நமக்கு மேலே வச்சு ஏற்றியா பார்க்கணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க நிலையே வேற. பூசலார் முன்னாடி பாடம் சொன்னார் இல்லையா, இந்த சிவப்பே ஒன்றிய நிலை, அந்த நிலையில் இருக்காரு. அவரு தன்னை முழுமையா அவர்கிட்ட கொடுத்துட்டு அவராகவே இருக்காரு. அவர் இருக்காருன்றத, அந்த நிலையில் அவர் இருக்காருன்றத, அவர் ஒன்றும் சமய பூஜை செஞ்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவர் முழுக்க சிவ சிந்தனையாகவே சிவன் கோயிலை கட்டுவதே தன்னுடைய பணியாக நின்று ஒன்றிய நிலையில் இருக்கார். யோகத்தோட உச்சம் அது. அதனால தான் சாமி போறாரு. அங்க வேலை யார் செய்யறா? கோயில் கட்டின வேலையை கோயில் கட்டினாருன்றத அழைப்புதல் யார் கொடுக்குறாரு தெரியுமா? ஐயடிகள் காடவர் கோனுக்கு அழைப்புதல் யார் கொடுக்குறாரு தெரியுமா? பூசலார் கொடுக்குறாரு. சாமி போய் கொடுக்குறாரு, கும்பாபிஷேகம் அங்க இருக்கு, நான் அங்க போகணும். அவர் எங்க கோயில கட்டியே வச்சிருக்காரு, புறக்கோயிலே கட்டி வச்சிருக்காரு. ஆனா இவர் எந்த கோயிலுக்கு போறேன்றாரு, நான் அந்த கோயிலுக்கு தான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காது. அங்க இருந்தா இங்க வர முடியாதான்? ஒரே நாள்ல ஒரு 10 கும்பாபிஷேகம்லாம் நடக்குது ஒரு நாட்டுல. சாமி போய் ஏன் வேண்டே சொல்றாரு தெரியுமா? தன் நிலை இழந்த காடவர் கோனுக்கு தெரியுது இவரெல்லாம் நடக்காது, சாமி சொல்றாருன்னா ஏதோ காரணம். இதெல்லாம் அறிவுக்கு ஒவ்வாத செய்திகள் தான் நம்ம அறிவை யோசிக்கும். இதெல்லாம் அறிவுக்கு நம்புற மாதிரி இருக்கா சார்? இதெல்லாம் பூசைக்கு உத்தரவு கொடுக்குறாரு. அதாவது காடவர் கோனுக்கு தெரியும் சாமி சொல்றது உண்மை இல்லைன்ட்டு.
பூசலார் என்கின்ற ஒருவரை இந்த உலகம் அறிய பெற வேண்டும் என்பதற்காகவே சொல்றாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் என்ன பண்றாரு, அதான் தன்முனைப்பு நீங்கி நிலை. நாடோர் குறைச்சல இடப்படக்கூடாது, மிக உயர்ந்த நிலை. பூசலார் யாரு? பூசலார் அனைத்தையும் மனதாலேயே செய்கின்றவர் அவரு இல்ல. அப்போ அவர்களுக்கு சடங்குகள் எங்க போச்சு, சமய சின்னங்கள் எங்க போச்சு, இதெல்லாம் அவர்களை விட்டு நீங்கியது தெரியாத நிலையிலே இருக்கின்றார்கள். அபிராம பட்டர் இருந்தாரு, இன்னைக்குதான் பௌர்ணமி அன்னைக்கு இதெல்லாம் நம்ம பௌர்ணமியாக பௌர்ணமி வரல, இன்னைக்கு சிறை செய்திருவேன்றாரு. அவர் சொன்னது உண்மையாக அந்த அம்மா ஆக்குறாங்க. ஏன்? அந்த சொல் என்பது, வாக்கு என்பது மிக நுட்பமானது. அவர்கள் வாக்கு செயல்பட வேண்டியதாக மாற்றப்படுகிறது. விதியே மாற்ற நிலைக்கு வருது. காரணம் என்ன? அவர்கள் சிவத்தோடு ஒன்றிய நிலை, சிவத்தை தொடர்பு கொண்ட நிலையிலே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். காலச்சூழலையே மாற்ற முடியும் என்றால் வினையே மாற்ற முடியாது. அபிராம பட்டர் நிலை என்ன? ஒன்றிய நிலையிலே அவர்கள் செயல்படும். சண்டேச பெருமான் நிலை என்ன? ஒன்றிய நிலை. அந்த ஒன்றிய நிலையில் இருக்கும்பொழுது என்ன ஆகுது? என்ன வேணா நடக்கும், என்ன வேணா நடக்கும். அங்க இருந்தது மழுதான் இருந்தது. அங்க குச்சி மாடு மேய்க்கிறவங்க என்ன வச்சிருப்பாங்க, மாடு மேய்க்கிறவங்க யாராவது கத்தியா வச்சிருப்பாங்க? ஏன் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. மாடு மேய்ச்சவங்க யாராவது கத்தியோ மழுவோ வச்சிருப்பாங்களா? இல்ல, அது வெறும் உங்க குச்சி தான் இருந்தது. அது மழுன்னு நினைச்சாலும் மழுவாயிருச்சு. அந்த குச்சியை தான் தூக்கி போட்டாரு. ஏன்னு மழுவாகணும்னு போட்டாரு, அது மழு ஆயிடுச்சு. சிவோகம் பாவனைன்றதுதான். பூசையில பூசை வெத்தலை பாக்கு வைக்கலையா நீங்க? பூசையே போச்சு, முடிஞ்சு போச்சு. வெத்தலை பாக்கு வாங்காம எப்படிங்க பண்ண முடியும்? வெத்தலை பாக்கு இல்லைனால வெத்தலை பாக்கு இருக்கிறதா பாவித்து கொண்டு அந்த வழிபாடு நிறைவேற்றிடணும். வெத்தலை பாக்கு வந்துடுவாங்க. வெத்தலை பாக்கு என்ன செஞ்சா என்ன வேணுமோ அது அனுபவத்தில் வந்து சேர்ந்துடும். அது இல்லைன்றத இல்லாத பொருட்களை பாவனையால் நிரப்பினார், அன்பினால் நிரப்பினார் சேக்கிழ. அன்பால் இருக்கிறத பாவிச்சுக்கோ, இருக்கு அப்படின்னு பாவிச்சா எடுத்துக்க போறாங்க. நீங்க பொருளை வச்சா பொருளாக எடுத்துக்கிறாங்க. அந்த பொருளை நுட்பமான பொருளை தானே எடுத்துக்கிறாங்க. அந்த பொருளை அனுபவத்திலேயே கொண்டு நம்ம அவனுக்கு சமர்ப்பிக்கலாமே. அதுதான் அந்தர்யாமையாக செய்ய பூசை. இதெல்லாம் நமக்கு பெரியவங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லலை. ஏன் தெரியுமா? நம்மளால எதையுமே செய்ய மாட்டான், எதையுமே செய்யாம எல்லாவற்றையும் அன்பினாலேயே நிரப்பி விட்டோம் என்பது அப்படி நிரப்பிலே விட்டுருவாங்க. அதனால அதை சொல்லலை. ஒரு எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும். செய்ய முடியாத சூழல் நிலையில் வரும் பொழுது அப்பொழுது பாவனையால் அதை கொள்ள வேண்டும் என்பதாக பிற்காலத்தில் வச்சாங்க. ரொம்ப அதீத நிலையிலே அது பெற வேண்டியது என்பதாக அமைத்தார்கள். ஆனால் நாமே அதை செய்துவிட்டு நமக்கு இறைவனை நம்ம செய்ய சொன்னார்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்கணும்னா, குழந்தை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அது யாருக்கு நீங்கும்னு சொல்றார். அந்த நிலையிலே சிவானந்தத்திலே தன்னை முழுமையாக பெருமாளத்திலே ஒப்படைத்து அவர்கள் பெறுகின்ற பயன் என்பது சிவபெருமான் மட்டும்தான். அதுதான் குரு பயன்ற. அவர்கள் பெறுகின்ற பயன் சிவம் மட்டும்தான் என்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு இந்த சமய சடங்குகளும் ஆச்சாரங்களும் எல்லாம், இந்த உலகம் எது கட்டுப்பாடு என்று சொல்லி இது எல்லாவற்றையும் நீங்கிய நிலையிலே விளங்குவார்கள். அவர்கள் எப்படி நீங்கும் என்றால், ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா தாயிடத்திலே குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கும். அது பால் குடிச்சிட்டே இருக்கும்போது நீங்க குழந்தை தாயிடத்தை பால் குடிக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா? இந்த கையில வந்து ஒரு பொருளை வச்சுட்டு இருக்கும். இந்த கையில ஒரு பொருளை வச்சுட்டு அந்த பொருள் நீ கையில பிடிங்க பாருங்களேன், டக்குன்னு பால் குடிக்கிறது விட்டுரும். பால் குடிக்கிறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது ஒன்றும் நீங்க அதை பிடிக்கிட்டீங்கன்னா வச்சுங்கன்னா அதை பாட்டு கத்த ஆரம்பிச்சிடும். ஓ, அதை கொடுங்க முதல்ல. அது குடிக்கிறது பால் குடிக்கிறது வாய் குடிக்குது தாய் இடத்துல இல்லையா? கை என்ன பண்ணுறது? அதுக்கு தானே இருக்கு. ஆனால் அந்த கையில இருந்து எதையும் பிடிக்க கூடாது. நீங்க பிடிக்கிட்டீங்கன்னா அது உடனே குடிக்கிறது நிறுத்திடும். அதனால என்ன பண்ணுவாங்க? கையில கொடுத்து வைங்க. அது கையிலேயே வச்சுட்டு இருக்கும். அது பாலை குடித்து அதோட வயிறு நிரம்பிய பிறகு பசி முடிச்ச அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே கண்ணு உறங்கிட்டு அப்படியே அதுலேயே தொலைச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்களா. அப்போ என்ன ஆகும்? அந்த கையில் இருக்கிற பொருள் தானா விடுத்து அப்படி போயிடும். தூங்கிட்டு இருந்தா கையில இருந்து போயிடும்ல கையில. அப்படித்தான் நம்முடைய சடங்குகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். சிவானந்தத்திலே இந்த ஆன்மா திளைத்து நிற்கும் பொழுது அது காலையிலிருந்து மாலை இரவு வரைக்குமே இப்படியே வழிபாட்டிலே இருக்கிறீங்களே, நீங்க பூசை பண்ணவே இல்லை போல இருக்கு. அதான் பூசை. எது முழுக்க முற்றோதல். காலையில தொடங்கின முற்றோதல் அப்படியே முற்றோதல்லையே இருக்கு. நடுவில் பண்ண காலையில் மதியம் பூசை பண்ண வேண்டியது, இரவு மாலை பூசை பண்ண வேண்டியது, எதுவுமே பண்ணல. ஏன்? என்ன ஆச்சு? முழுக்க அவன் சிந்தனையாகவே விளங்கும் பொழுது தனி பூசை எதற்கு? தனிய பூசை தேவைப்படாதுல்ல. அவன் சிந்தனையாகவே விளங்கி நிற்கும் பொழுது பூசையை பூசை பண்றது விட்டுட்டீங்களே நீங்க. விடலை. அது கடந்து சென்றது. அவன் வழிபாட்டு பூசையை பார்த்துக்கிட்டே இருக்கும், வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாம் 6 மணிக்கு செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஏன்? அவன் சிந்தனையாகவே 5 மணி தொடங்கி 8 மணி வரை இருந்ததால் 6 மணி ஆனதே தெரியல பாருங்களேன். கால தத்துவத்தை தாண்டி போயிடுச்சு. காலம் தாண்டி நியமம் என்பதை தாண்டி சென்று விட்டது ஆன்மா. அதுக்கு தேவையில்லை. நீங்க ஏங்க விட்டுட்டீங்க? நான் வேற ஏதோ வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்போம், செய்ய வேண்டியது செய்யாம விட்டுருப்போம். அப்போ அதுக்கு இதை காரணமா சொல்லக்கூடாது. அதனால தான் அதை பெரியவங்க சொல்லி தரல. அதை
சிவானந்தத்தில் திளைக்கின்ற பொழுதுதான் நம்மை விட்டு சடங்குகள் நீங்குகின்றத, நாம் செய்கின்ற ஆச்சாரங்களும் இதெல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறதுனா அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஞானிகளுக்கெல்லாம் அது கிடையாது. அதனால தான் ஏன் ஞானிகளுக்கு இதை தொடர்புபடுத்தி இது செய்யலைன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு அது தேவையில்லை. வள்ளல் பெருமானுக்கு அது தேவையில்லை. வள்ளல் பெருமான் சில விஷயம் நீங்கி நின்றார்னா பொதுவாகவே எல்லாரும் நீங்கக்கூடாது. அவருக்கு அது சரி. அவருடைய நிலை அந்த நிலையில் இருந்தார், அவர் நீங்கினார். நாமும் அவர் நிலைக்கு சென்றால் அதை பெறலாம். நாம் இங்கே இருந்துக்கிட்டே நானும் இதை பண்ணுறதில்ல அதை பண்ணுறதில்ல பொதுப்படையாக பேசக்கூடாது. வள்ளல் பெருமான் திருநீர் அணிந்தார். நிறைய பேர் அது பல வள்ளல் பெருமான் பின்பற்றவங்க பல பேர் திருநீரை வைக்கிறது இல்லை. கேட்டால் வள்ளல் பெருமான் திருநீர் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. அதிகமே பாருங்க, திருநீர் இடா கயவர்ன்றார். நீரிடா கயவர். திருநீர் இல்லைன்னா சிவாய நம என்று இடு நீரேன்றார். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த பதிகள்லாம் இருக்கு. அந்த பதிகள்லாம் 2ஆம் திருமுறையில் இருக்கு. வள்ளல் சிவ புண்ணியத்தேன் அவர் திருநீர் இட நிறைய கோயிலில் வள்ளல் பெருமான் திருநீரே இல்லை. திருநீரே இடாமல் அவர் ஏன்னா அவர் பொதுப்படையாகிட்டான். பொதுவாக கொண்டு போனால் திருநீரை வேண்டாம் இல்லை, அதை நாம் செய்யக்கூடாது. அவர் அதை பெற்றிருந்தார், அவர் அதை கொண்டிருந்தார், அதை நாம் மாற்றி நாம் செய்யக்கூடாது. நாம் அதனால தான் இங்கே சொல்கிறார் பாருங்க, கண்படுப்போர் உருபயனே அல்லாத ஒன் பொருட்கண் உற்றாருக்கு உருபயனே அல்லாத கண்படுப்போர் கைபொருள் போல் கான். அவ்வளோதான். கண்படுப்போர்னா என்ன? தூங்குறோம். கண்படுப்போர் கைபொருள் போல் கான். இந்த தூங்கிட்டு இருக்கோம் கையில் வச்சிருக்கிற பொருள் இருக்குல்ல, நம்ம கையில் பிடிச்சிட்டே இருப்போம். தூங்கிட்டு இருப்போம், எங்கே போயிடுச்சு? விலகி போயிடுது இல்லை? அப்படித்தான் விலகணும். அது நாமளா நம்ம அறிவை துணை கொண்டு விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டு ஏன் விட்டுறாங்க ஐயா, அது நிலையே நம்ம மாறி போயிடுச்சு விட்டுட்டோம்லாம் சொல்லக்கூடாது. நாம அது அந்த உண்மையான ஆழ்ந்த அந்த ஆனந்தத்தில் விளங்கும் பொழுது அது நீங்கி இருக்கும். அதை விட்டு அவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்காது. அதனால நாம் அதை போய் பொருளாக எடுத்துக்கிட்டு நாம் பின்பற்றக்கூடாது. அது எப்படி நீங்க வேண்டும் என்பது திருவருள் சார்பு மட்டுமே, உலக தொடர்பு அல்லாது திருவருளை சார்ந்து நிற்கின்ற நிலையில் மட்டும்தான் என்ன ஆகும்? ஆன்மாவிற்கு இந்த சடங்குகளிலிருந்து நீங்கி நிற்கும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் மன்னம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆர்வல் கேட்டால் பெயர்த்தும் அவளுக்கே பிச்சியானார். தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டாள் அப்படின்றார். அவன் பேர் என்ன தெரியல. ஏன்? முழுமையா அந்த ஆனந்தத்தில் திளைத்து நிற்கும் பொழுது எதுவுமே தெரியாது. ஆச்சாரத்தை மறந்தால் அவருக்குன்னு ஒரு ஆச்சாரம், உலக கட்டுப்பாடுன்னு இருக்கு, அதெல்லாம் தாண்டி இருக்கும். அது கட்டுப்பாடுகளை எல்லாவற்றையும் தாண்டிய நிலையிலே அது விளங்கும். அது எதை குறிக்கிறது என்றால் அது இந்த உலக தொடர்பு அற்ற நிலையை குறிக்கிறது. அவர்களுக்கு ஒரு பயன் என்பது பேரின்பத்திலே திளைத்து நிற்கின்ற நிலைதான் ஒரு பயன் என்பது. அவர்கள் பெறுகின்ற பயன் வேறு. அதை நாம் கொள்ளக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் பாருங்க. அந்த இன்புறு நிலையிலே இதை ஆற்றுப்படுத்திக்கிட்டே போறாரு பாருங்க. நமக்கு நீங்கள் இன்பம்ன்றதுனா நீங்கள் எதையோ ஒன்றத்தை பெற வேண்டும் என்பதற்காக மற்ற ஒன்றை எல்லாவற்றையும் விட்டு விடுவதில் அல்ல. அது நம்ம ஏதோ பணி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதை செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுன்னு வச்சுங்களேன், அதுவும் தவறாயிடும். நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க வேண்டிய பொருளாக இருக்குமே ஆனால் அது நம்ம விட்டு தானாகவே நீங்கிவிடும். சில பேர் நம்ம வேணான்னு சொல்ல வேண்டாம், நம்ம வழிபாட்டில் நாம் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும். என்ன ஆகும்? அதுதான் இவங்க கூட எல்லாம் இருந்தா எப்ப பார்த்தாலும் கோயில் சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம தனியா நம்ம பாட்டு வேலையை நம்ம கூட வரமாட்டான். நம்ம நண்பர்களாக விளங்குவார்கள், நம்மோட எல்லாவற்றையும் வந்து கொண்டிருப்பார்கள். ஆனா நமக்கு கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக என்ன ஆகும்? அவர் கூடவே வேண்டாம் சார் தொடர்ந்து அவர் கூட போனா எப்ப பார்த்தாலும் கோயில் இருக்கும். அவன் வேற யாரும் இல்லை, நம்மளோட வினை பயனாக இருக்கும். அதுல என்ன ஆகும்? தானா நீங்கிடும் நம்மள விட்டு. நீங்க யாரும் போன்லாம் சொல்ல வேண்டாம், நான் ரொம்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், நான் வழிபாட்டுல இருக்கேன், என் கூட எல்லாம் இப்ப நான் உங்க கூட வர முடியாது அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் பாட்டு வழிபாடை தொடர்ந்து கொண்டே இருந்து நாம் இருப்போம். ஏன்னா தானாகவே அது என்ன ஆகும்? நீங்கிவிடும். சொல்கிறேன். அடுத்தது 3 நிலைகள் தான் இந்த ஆன்மா இந்த உலகம் எல்லாவற்றையும் கொள்ளுகிறது. இன்பத்தை தூய்க்கும் பொழுது 3 பொருள்கள் உள்ளதாக நமக்கு சைவ சமயம் குறிப்பிடுகிறது. என்ன பொருள்? ஒன்று பொருள் அது இல்லை. இன்பத்தை தூய்க்கும் பொழுதும் 3 பொருள். இன்பத்தை அது என்ன 3 பொருள் தேவைப்படும். ஒரு இன்பம் என்ற ஒன்று நிகழ வேண்டும் என்றால் என்ன? ஒன்று தூய்க்கப்படுகின்ற பொருள். யார் தூய்க்கப் போகிறார்? அந்த பொருள். அவன் தான் அந்த இன்பத்தை அவர். 2வது தூய்ப்பதற்கான அறிவு. இன்பம் என்ற ஒன்று வேணும். 2. 3வது அந்த இன்பத்தை தருகின்ற பொருள் இல்லையா? இன்பத்தை தான் இதை 3ஆ சொல்லுவாங்க. என்னன்னா, ஒன்று நுகர்பவன், மற்றொன்று அறிவு, மற்றொன்று நுகரப்படும் பொருள். நுகர்பவன், நுகரப்படுகின்ற அறிவு, நுகரப்படுவதற்கான பொருள். இந்த 3 இதை நம்ம சித்தாந்தம் சொல்லும் பொழுது ஞாதிரு, ஞானம், ஞேயம் என்ற சொல்லால் குறிக்கும். இது கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்டுன்னு வச்சுங்களேன், ஒரு கலை சொற்கள். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்ல என்ன ஆகணும்? ரொம்ப கஷ்டம் போல இருக்கு சித்தாந்தம், போயிடுவாங்க, வரமாட்டாங்க. நம்ம சொல்லும் போது என்ன சொன்ன? நுகர்பவன் அவன் தான். நுகர்வதற்கான அறிவு,
அதான் ஞானம். நுகரப்படுகின்ற பொருள் அதுதான் ஞேயம் என்பது. இந்த 3 தான். இதற்கு சித்தாந்தம் சொல்ற பொருள் ஒரே சொல் என்னன்னா, இந்த ஞானத்திற்கு பேர் தான் திருப்புடி ஞானம் என்று பெயர். இதுக்கு பேர் திருப்புடி ஞானம். இந்த 3 இருந்தால் தான் இன்பம் நிகழும். ஒரு பொருள் நாம் இன்பத்தை தூக்கின்றோம் என்றால் தூய்ப்பவன், தூய்க்கப்படும் பொருள், தூய்ப்பதற்கான அறிவு, இந்த 3 இருந்தால் தான். இப்போ நாம் இதுவரையும் நம்முடைய வாழ்விலை பெற்ற அனைத்து இன்பங்களுமே இப்படி தான். பொருள் இருந்திருக்கும், அந்த பொருளில் பெறுகின்ற இன்பம் இருந்திருக்கும், இன்பத்தை தருகின்றது ஒன்று இருந்திருக்கும். இது 3 தான் எப்பொழுதே. இதுதான் ஞாதிரு ஞானம் ஞேயம். அதற்கான அறிவு வேணும். அந்த அறிவின் அந்த பொருளும் வேண்டும். எந்த பொருளையால் நாம் இன்பம் பெறுகின்றோமோ அந்த பொருளை எப்படி பெற வேண்டும் என்பது அறிவு பெறுகின்றவன். 3 பேர் இருப்பாங்க. இவர்கள் தான் இதற்கு சித்தாந்தம் சொல்கின்ற செய்தி. ஒரே பொருள் என்னன்னா திருப்புடி ஞானம் என்பதுதான். இந்த திருப்புடி ஞானத்தினால் தான் ஒரு பொருள் அனுபவத்தை பெறுகிறது. ஆன்மா எப்படி ஒரு அனுபவத்தை பெறுது? இந்த 3 இருந்தால் தான். ஆனால் இந்த 3ஐயும் கடந்த நிலையிலே பெறுவதுதான் உண்மையான இன்பம் என்பது. மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல். இந்த திருப்புடி ஞானம் என்ற நிலையிலே ஆன்மா நிற்கும் பொழுது அது உண்மையான அனுபவத்தை பெறாது. திருப்புடி ஞானம்னா ஒரு அறிவு. நாம தான் அறிகிறோம், தெரியுது நமக்கு. அது அறியப்படுகின்ற பொருள். இப்போ எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 இருக்குல்ல, அறிபவன், அறியப்படுகின்ற பொருள், அறிவு. 3 இருக்குல்ல. 3 இருக்கிற வரைக்கும் அனுபவம் நிகழாது. 3 இருக்க வரைக்கும் அனுபவம் நிகழாது. ஒரு ஒரு திரைப்படம் பார்க்குறோம். மக்கள் எல்லாம் தெரிஞ்சதாக தானே உதாரணம் சொல்லணும். திரைப்படம் பார்க்குறோம். திரைப்படம் பார்த்து கொண்டே இருக்கும். நம்ம ஒரு 10 பேர் வந்து பார்க்குறோம். இப்போ நானும் பார்த்துட்டு இருக்கேன், குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு, பெரியவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திரைப்படம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த திரைப்படத்தை இப்படி எடுத்துருக்கவே கூடாது, அவன் அந்த அளவுக்கு நடிக்கிறதே இப்படி எடுத்துருக்கணும் அந்த இயக்குனர், அந்த நடிகர் இப்படி நடிச்சிருக்கலாம், சரி இந்த இடம்லாம் இந்த மாதிரியா இருந்திருக்கவே வேண்டாம், மாற்றி இருந்திருக்கலாம். இதெல்லாம் எது? அறிவு. அறிபவன் அறிவினால் செயல்படுகிறது. அப்ப அதோட இருக்கான். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், என்ன தலைவர் எப்படி நடிக்கிறா பத்தியா, அதான் நடிக்கிறியா அப்படின்னு அவன் அப்படியே குதிக்கிறான், ஆடுறான், கத்துறான், விசில் அடிக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான். எங்க இருக்கான் அவன்? பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது உனக்கு தெரியுமா? தெரியும், இருந்தாலும் அவன் செய்யறான். ஏன்? ஒன்றி இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு என்ன தெரியுது? நாம தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம், நாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவரு தான் அவரு, இதுதான் பக்கத்தில் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு என்ன தெரியுது? வந்துட்டாரு. அப்பதான் அந்த சீன்ல வந்து காட்டுவாரு அவங்க தலைவரை. காமிச்ச உடனே அவன் ஒரே விசில் அடிப்பான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். என்ன ஆச்சு இப்போ? அது என்ன ஆகுது பார்த்தீங்களா? ஒன்றிடுது பாருங்க. இப்போ அறிவு கிடையாதுங்க. இப்போ இங்க அறிபவன் கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். எந்த அறிகின்ற பொருள் மட்டும்தான் இருக்கு. அவன் எங்க ஆயிடுச்சு? அவன் ஒன்றிட்டான். அதுதான் உண்மையான அனுபவம். நீங்க அப்படி சினிமா தியேட்டர் நான் எதுவும் சொல்றேன், ஒரு உண்மை அனுபவத்தை சொல்றதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்த வேண்டிய சூழல், அதுக்காக சொல்றேன். இப்ப நாம என்ன பண்றோம்? நமக்கு அந்த அனுபவம் வரல, இந்த படம் நல்லாவே இல்லைங்க, அவன் சரியாவே எடுக்கல, அதை டைரக்டர் இப்படி பண்ணியிருக்கான், அதை நடிக்கிறவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இங்க செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதெல்லாம் என்னது? அறிவு. அறிவு வேலை செய்து கொண்டிருக்கின்ற வரையிலும் ஒன்றுதல் நிகழாது. அறிபவனாகிய நானும் அறிவும் இரண்டும் அறியப்படுகின்ற பொருளை ஆய்ந்து கொண்டிருக்கின்ற வரையிலும் உண்மை அனுபவம் கிட்டாது. அவனுக்கு அங்க அறிவை பத்தி பேச்சு கிடையாது, நாம் தான் செய்கின்றோம் என்றது பேச்சு கிடையாது. ஒரு பொருள் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது, அவன் ஒன்றிடுறான். நீங்களும் அப்படி ஒன்றலாம்ல. நாம் தான் தூய்க்கின்றோம் இன்பத்தை அல்ல. என்னுடைய அறிவினால் மட்டுமே நான் தூக்கின்றேன் இல்லை, எனக்கு இன்பத்தை அவன் தந்து கொண்டே இருக்கின்றான். அவன் ஒருவன் மட்டுமே இருக்கின்றான், அவன் இன்பத்தை தந்து கொண்டே இருக்கின்றான், நான் நுகர்ந்து கொண்டே இருக்கின்றேன், அவ்வளவுதான். எனக்கு நான் தான் நுகர்கின்றேன் என்பதே கிடையாதுங்க, நான் என்பதே கிடையாது. தன்முனைப்பு அற்ற நிலையிலே அறிவும் கிடையாது, அறிகின்ற பொருளும் கிடையாது, அறியப்படுகின்ற பொருள் மட்டுமே நிற்கின்றது. அப்ப என்ன ஆச்சு? 3 என்ன ஆயிடுச்சு? ஒன்னாத்தான் இருக்கு. மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி, அது எல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் இருக்கு, 3ஆ இல்ல. 3ஆ இருக்கிற வரைக்கும் அறிவு செயல்பாட்டில் இருக்கும். 3ஆ இருக்கிற வரைக்கும் 3 பொருள் தான் 3ஆ இருக்கிற வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். 3 ஒன்னாவே இருக்குன்னா அது உண்மை அனுபவம். தோன்றாத இன்பம், அது இதுவரையிலும் கிடைக்க பெறாத இன்பத்தை பெற்றிருக்கும். பார்த்துட்டு வேறு வெளியே வரும்போது என்ன படம் தெரியுமா, அவன் அதை பற்றி 1 வருஷம் வச்சுட்டு இருப்பான். அதை பற்றி அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, அதை பற்றி இதுங்க, அது ஏன்? அதுதான் ஒரு அவனுக்கான இன்பம். அப்படி ஆன்மா ஒரு இன்பத்தை பெறும் பொழுது அந்த இன்பம் இதுவரையும் அது பெற்றிடாத இன்பமாக இருக்கும். அது
அது தோன்றாத இன்பம்ன்றார். இதுவரையிலும் அது கிடைக்காத ஒரு இன்பத்தை பெற்றிருக்கும். அது எப்படி? மூன்றாய தன்மை, அது மூன்றின் நிலையிலாக பெறுகின்ற இன்பமாக அல்லாது அது இதுவரையில் பெறாத இன்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இன்பத்தை சொற்களினால் சொல்ல முடியுமா? என் சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பார் பாடல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். என் சொல் அப்படின்னு போட்டிருப்பார். என் சொல்லுன்னா அதை சொல்றதுக்கு வார்த்தைகள் இருக்கா? அதை சொல்றதுக்கு வார்த்தைகள் இருக்கா? அந்த நிலையை பெறும் பொழுது சொற்கள் தேவைப்படாது. அதுதான் அனுபூதி என்பது. சொல்லறேன்னு சொல்றாருல, சொல்ல சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள். அம்மா பொருள், அது பெரிய பொருள், அது மிகப்பெரிய பொருள் ஆயிற்று. அம்மா பொருள், அந்த பெரிய பொருள் அப்படின்ற பொருள், அது அம்மான்னு அந்த பெரிய பொருள் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைனே. அந்த பெரிய பொருள் ஒன்றும் தெரியலையே. ஏன்? சொல்ல இல்லையே. மணிவாசகர் சொல்லுவார், குயில தூதா அனுப்புறார். குயில் தூதா போகும்போது என் தலைவனை போய் பார்த்துட்டு வா. நீ எப்படி இருப்பார் ஒரு தலைவன்னா? தலைவன் எப்படி இருப்பான்னா, அவனுடைய திருவடியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது பாதாளத்திற்கு கீழாக இருக்கும் அந்த திருவடி. சரி, அவனுடைய திருமுடியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு தமிழில் சொற்களே இல்லை. சொல் இல்லவே இல்லை. கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால். 7 உலகம் 7 இருக்கு. அதலம் இதலம் சுதலம் தராதலம் பாதாளம்னு சொல்றாமே, அது 7வது உலகத்தையும் தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க. இருக்குன்னு எது? அவன் திருவடி. பாதாளம் ஏழினுக்கு அப்பால், அப்பால் இருக்குன்றாங்க. திருவடி இருக்குன்னு சொல்றதா தான் செய்தி தான். அப்ப திருமுடியை பற்றி சொல்வதற்கு என்ன சொல்லால் குறிப்பது என்று தெரியவில்லை. பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை. தொன்மை என்ன சொல்ற? சொல்லே இல்லை. அப்படி அதுக்கு எந்த சொற்களால் குறிப்பது என்று தெரியவில்லை. சொல் அற்ற நிலை. அவன் திருமுடியை பற்றி பேச, அது அனுபூதி நிலை என்பதுதான். சும்மா இரு சொல் அற என்றலுமே. அப்போ சொல் இல்லை, அதுதான். அப்படி தோன்றுகிற நிலையிலே வருவதுதான் இன்பம். அந்த தோன்றாத இன்பம் என் சொல். என் சொல் இருக்குல்ல, இப்படி போடணும். தோன்றாத இன்பம் சொல் என். சொல் எங்க எது இருக்கு? ஏனென்றால் இப்படி பெறுகின்ற இன்பம் என்பதற்கு வார்த்தைகளால் விவரிக்கக்கூடியது அல்ல. அந்த இன்பம் என்பது வார்த்தைகளால் சொல்லக்கூடியதா இல்லை. அது எல்லா நிலைக்கும் அப்பாற்பட்ட ஒரு தாய் ஒரு இன்பத்தை ஒரு குழந்தைக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவாள். தாய் எல்லாவற்றையும் குழந்தைக்கு, தன்னுடைய பெண் மகவுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவாள். ஆனால் அவன் தன் கணவனோடு விளங்கிய அந்த அனுபவத்தை குழந்தைக்கு சொல்ல முடியுமா? அவளால் சொல்ல முடியும். ஏன்? அது அந்த வயது பக்குவம் கிடையாது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை எதை பெற வேண்டுமோ அதுவரை பக்குவம் வரும்பொழுது அவளை அறிந்து கொள்வாள். அவள் அறிந்து கொள்ள நிலையை பெறுவாள். அதற்கு முன்பாக நாம போய் அந்த அனுபவத்தை, உலகியல் இன்பத்தையே நாம் நம்மை விட நமக்கு அடுத்த நிலையில் வருபவர்களுக்கு நம்மால் வார்த்தைகளால் விவரிக்க ஒண்ணாது. முகத்தில் கண்கொண்டு காணும் மூணர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகள் தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை என்றால் சொல்லுவது எங்கனம்னு கேட்கிறாரு. ஒரு தாய் தன் கணவனோட இருந்ததை மகள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அது உலகியல் இன்பத்தையே சொல்ல முடியாத போது இது பெருமானோடு இரண்டரை கலந்து நின்று பெறுகின்ற அந்த உண்மை அனுபவத்தை வார்த்தைகளால் எவ்வாறு விவரிப்பது? தோன்றாது இன்பம் அது என் சொல் மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல். இதெல்லாம் இந்த ஆன்மா ஒவ்வொரு படிநிலைகளாக நின்று இன்பத்தை, முழுமையான இன்பம் என்பது தன்முனைப்பு நீங்கிய நிலையிலே அது பெறுகின்ற ஆனந்தம் என்பதுதான் இன்பம். தன்னுடைய அறிவு செயல்பாடு அல்ல. நாம் செயல்படுகின்றோம், நம்மால் தான் செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற தன்முனைப்பு நீங்கிய நிலையில்தான் இந்த இன்பத்தை பெற முடியும். தன்முனைப்பு இருக்கின்ற வரையிலும் ஞானிகளும் அருளாளர்களும் சீவன் முத்தர்களும் குறிப்பிடுகின்ற இந்த இன்பம் என்கின்ற ஒன்றை நம்மால் சொற்களால் மட்டுமே காண முடியுமே தவிர அனுபவத்தால் பெற முடியாது. நம்முடைய அறிவு செயல்பாட்டில் இல்லை, அவன் தான் நம்மை செயல்படுத்தி கொண்டு. இதுதான் இந்த 4 பாடலுமே. இன்றைய 4 பாடல் குறள் பார்த்தோம். 4 குறளுமே தன்முனைப்பு நீங்கிய நிலையிலே நான்மா பெறுவதுதான் உண்மையான இன்பம். அதுதான் உரு பயன். அதுல தோன்றாது இன்பம் அது என் சொல் அப்படின்னு போட்டிருப்பாரு. இந்த குறள்ல பாத்தீங்கன்னா இந்த தோன்றாது இன்பம் அதுன்னு ஒரு சொல் வந்திருக்கும். அது எது தெரியுமா? இந்த முன்னாடி பாட்டுல உரு பயனே பெற்றாரும் வரல ஒன்பொருட்கண் உற்றாருக்கு உரு பயனேன்னு சொல்றாருல.
இப்போ இந்த உயர்ந்த பொருளாகிய மெய்ப்பொருளோ ஒன்று என்ற நிலைதான் அவர்கள் பெற்ற உண்மையான பயன் என்று ஒன்றை சொல்லுகிறார் இல்லையா? அந்த ஒரு பயன்தான் இங்க தோன்றாத இன்பம். அதுன்றது தான். அதுன்றது எது? ஒரு பயன் அவர்கள் பெறுகின்ற அதுதான். அதான் முன்னாடி பாடல சொல்லிட்டார் இல்லையா? அந்த இன்பம் தான் ஒன் பொருட்கண் பெற்ற இன்பம் தான் தோன்றாது இன்பம். அதான் தோன்றாது இன்பம் அது என் சொல் என்று சொல் இதற்கு பிறகு என்று சொல்லினால் அது விளக்கம் பெற இயலாது என்பதைத்தான் உண்மையான இன்புறு நிலை என்பது இதுதான் என்பதாக இந்த 4 குறட்பாக்களிலும் முதலாவது உற்றாரும் பெற்றாரும் ஓவார் உரைவழிய பற்றாரும் அற்றார் பவம் பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது நில் ஒன்பொருட்கண் உற்றார்க்கு ஒரு பயனே அல்லாத கண்படுப்போர் கைபொருள் போல் காண். அடுத்து நிறைவாக மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாது இன்பம் அது என் சொல் என்பதோடு இதுதான் இந்த ஆன்மா உண்மையாக பெற இருக்கின்ற இன்பம் என்று சொல்லி நிறைவாக இன்னொரு பாடல் இருக்கு, காலத்தில் இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்வில் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே 2 பாடலுக்கு மேலே காண்ட பாடல் இருந்தது. இன்னைக்கு பரவாயில்ல 4 பாடல் வரையும் கொண்டு முடிந்தது. அது என்ன, வேகமாக போகக்கூடாது, அதுக்குன்னு நாம் செய்திகளையும் விட்டுட்டு போகக்கூடாது. முடிந்த வரையில் இந்த ஒரு அற்புதமான எழில்ஞான வேள்வியை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நெறிப்படுத்தி தலைமையாக நின்று இந்த நிகழ்வை செந்நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருகுருநாதர் ஐயா அவர்களை பொன்னார் திருவடிகளையும் இந்த அற்புத பணியில் அடியேனையும் பொருளென கொண்டு அடியனுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற திருக்கூட்டத்தார் மற்றும் இது இருந்து கேட்ட அடியார் பெருமக்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளும் இந்த திருக்கோவில் நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கின்ற பெருமக்கள் இந்த அனைத்து அடியார் பெருமக்களையும் ஒவ்வொரு திருவடிகளையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து நாம் பெற இருக்கின்ற அருளின் பயனைத்தான் நம்ம குமாவதி சிவாச்சாரியார் ஒவ்வொரு குரலாக தருகின்றார் என்பதை நம்முடைய அனுபவத்தில் உணரலாம் என்று சொல்லி இதோடு எளியனுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி.